இதய நோய் மலேசியாவில் பெரும் உயிர்கொல்லியாக உருவெடுத்துள்ளது. மலேசியாவில் அரசு மருத்துவமனையில் இதய அடைப்பு நீக்கம் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய நீண்ட நாள் காத்திருக்க வேண்டியுள்ளதா? தனியார் மருத்துவமனையில் உங்களின் பட்ஜெட்டை விட அதிகம் செலவாகும் என்ற அச்சம் உள்ளதா? குறைந்த விலையில் தரமான சிகிச்சையை வெளிநாட்டில் சிறந்த மருத்துவமனைகளில் பெறலாம். மெடிக்கல் விசா முதல் கொண்டு உறவினர் தங்குமிட வசதி வரையில் உங்களின் பட்ஜெட்டுக்கு ஏற்ப நாங்கள் தயார் செய்து தருகிறோம். மேல் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ளுங்கள். சதீஷ் சேம்பாங் பக்கம் எபிசோட் 54 டிவி 54வது எபிசோட். மீண்டும் நம்ம கேட்குறது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம டாபிக் உள்ள போகாட்டியும் ரெண்டாவது மீண்டும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இது நேரடி ஒழிப்பு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேரிட்டிமை ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா முருகர் பார்த்திங்கன்னா கடிகாரம் அது. ஸோ 3Dயோட கடிகாரம். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா கீழே போட்டிருக்கோம் 200 ரிங்கேட் தான். ஸோ நம்ம வந்து இது இன்க்ளூடிங் என்ன சொல்லுவாங்க போஸ்டேஜ் சேர்த்து உங்களுக்கு 200 ரிங்கேட் தான். ஸோ 200 விற்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. இது எங்களுக்கு இன்டைரக்டாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப சதீஷ் நீங்கள் மலேசியாவில் அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ மேபி யாராச்சும் வச்சுருப்பாங்க, பட் எனக்கு தெரியல. பட் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா உயரமானது. ஏறக்குறைய வந்து ஒரு 2.5 அடிக்கு மேலே இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும். வீட்டில் மாட்டினா நீங்கள் சோத்தில் மாட்டுற கடிகாரம் தான் சதீஷ். அப்படி வச்சு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாயிருக்கும். மேபி ஏன்னா வந்து அதுவும் வூட் கலரில் இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 கலர் இருக்குது. கலர் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டான வாலில் வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து வாங்கலாம். கீழே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த அழகான முருகர் வந்து உங்கள் வீட்டில் இருப்பார். தமிழ் கடவுள் முருகன். ஸோ உங்கள் வீட்டில் இருப்பார். ஸோ நீங்கள் நான் வாங்கி ஆதரவு கொடுக்கலாம். ஓகே, இது வந்து முதல்ல ஆரம்பித்தோடனே நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போயிட்டோம். ஓகே, சரி டாபிக் உள்ள போகலாம் டேவி. ஓகே சதீஷ், டாபிக் நம்ம உள்ளே போகாட்டி சதீஷ் சம் இஷ்யூஸ் இருக்குது. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தோமா ஸ்ராவா வந்து ஒரு ஹேட் முன்னுக்கு இருக்காங்க. எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நியூஸை பார்த்தேன் சதீஷ். ஆமாம், அந்த நியூஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா ஸ்ராவா மலேசியாவில் ஒன் ஆஃப் த யூனியன் ஸ்டேட் சொல்லலாமா? அதை அவங்க விலாயா ரீஜன், அவங்க ரீஜன், தே ஆர் நாட் ஸ்டேட். ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க எதாக வேணா இருக்கட்டும் சதீஷ், அட் த எண்ட் பார்த்தா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் தான் வச்சுருக்கு. பட் இருந்தாலும் இவ்வளோ காலமாக இந்த யூஇசின்னு சொல்லுவாங்க பாரு, இந்த சின்ன எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட். எஸ், அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ப்ரைவேட் ஸ்கூலமனுங்க ப்ரைவேட்டில் அது ஸ்கூலமனுங்க சென்ட்ரியான் சொல்லுவாங்க, ஸ்கூலமனுங்க சென்ட்ரியான் சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஸ்கூல் இருக்குது மலேசியாவில். ஸோ அதை வந்து கவர்மெண்ட் இது மட்டும் வந்து அவங்களோட பரீட்சை வந்து என்ன சொல்லுவாங்க அதிகாரிக்கல. இது மீன்ஸ் அவங்க வந்து நேராக வந்து லோக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன் அவங்களோட பிரச்சனை. ஸோ அது வந்து நிறையா பேர் ஃபைட் பண்ணிட்டு ஃபைட் பண்ணாங்க. டிஏபி காலங்காலமாக இதை பற்றி பேசினவங்க காலங்காலமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. எம்சிஏ வந்து இதை தான் சொல்லி எம்சிஏவை ஏசுன இந்த டிஏபி இன்னைக்கு அரசாங்கத்தில் இருந்து இவங்க கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து ஸ்ராவாவில் உள்ள ஜிபிஎஸ் தானே சொல்லுவாங்க. ஜிபிஎஸ் ஓட தலைவர் அபாங் ஜோ, அந்த அவரோட சீஃப் மினிஸ்டர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. என்னன்னா நீங்கள் மலேசியாவில் எங்கே வேணால் படிக்க முடியாது, பட் ஸ்ராவாவில் நீங்கள் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோன்ட்டு. ஸோ அது வந்து பெரிய இது சதீஷ். அது என்ன சொல்லுங்க சதீஷ், நீ தான் கொஞ்சம் தெளிவாக. இது வந்து எப்படின்னா அதில் வந்து அதை எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. பிகாஸ் வந்து அதில் மொழியை வந்து அவங்க வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா காலங்காலமாக இது வந்து டிஏபியோட ஒரு டூல். எம்சிஏ வந்து டீமனைஸ் பண்ணுறதுக்கு இன்க்ளூடிங் நம்மளும் வந்து பேசியிருக்கோம். எம்சிஏ வந்து இது செய்யலை, யூஇசியை வந்து தெரியுமா பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வந்து நஜீப் இருக்கிறப்ப அதை ஓப்பன் அப் பண்ண ஆரம்பித்தாங்க. யூஇசியை வந்து சர்டன் செக்டர்ஸில் வந்து டீச்சிங் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஏன்னா சைனீஸ் மொழி கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு வந்து யூஇசி இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவங்க வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க.
ஆரம்பித்தாங்க. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இது வந்து ஃபுல் ரெகக்னிஷன் வேணும்னு சொல்லிட்டு இந்த டிஏபி தான் வந்து ஃபைட் பண்ணி 2018 நம்மளோட மேனிஃபெஸ்டோவில், அதாவது பக்கத்தான அரப்பான் மேனிஃபெஸ்டோவில் வந்து இன்க்ளூட் பண்ண வச்சாங்க. தென் 2018க்கு பிறகு மகாதேர் ஆட்சி வந்ததுலேருந்து வந்து யூஎஸ்சி பற்றி பேச மாட்டாங்க. பேசினவங்களாம் கெட்டவங்களாயிட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்சியை பற்றி பேசினவங்க யாருன்னா ரோனி லியூ, ப்ராஃப், நான் பேசியிருக்கேன். அவங்க எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒதுக்க தான் பார்த்தாங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம பதவிக்கு வந்துட்டோம், இது கண்டாண்டு வந்து நம்ம அதை பற்றி இருக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால தான் வந்து சீன சமுதாயம் இருந்தாலும் கண்மூடித்தனமாக அவங்கள்ட்ட வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி டேவிட், இது வந்து சரவா வந்து வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, the next prime minister should come from Sarawak. ஏன்னா அவர் தான் யுனைட்டிங் ஃபேக்டராக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அது இருக்குது சதீஷ், அப்புறமா நம்ம பேசுவோம் பருவமா அதுக்கு. பிகாஸ் ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா டேவிட், சரவா வந்து இவங்க வந்து சொன்னதை செய்ய மாட்டானுங்க. இங்கே உள்ள சுமனஞ்சோங்கில் உள்ள அரசியல் கட்சிங்க, இங்கே பேஸ் பண்ண அரசியல் கட்சிங்க, அம்னோவாக இருக்கட்டும், பிகேஆராக இருக்கட்டும், டிஏபியாக இருக்கட்டும், ஸோ இவங்க சொன்னதை கூட செய்ய மாட்டாங்க இவங்களோட மேனிஃபெஸ்டோவில் உள்ளதை. பட் அவங்க வந்து அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லாததெல்லாம் செய்கிறாங்க. பிடிபிடிஎன் கடனை வந்து ஃப்ரீ எடுகேஷன் பிள்ளைங்களுக்கு சரவாவில் வந்து ஃப்ரீ எடுகேஷன் கொடுத்தோம். டாப்பிக்காகவே பேசிச்சது. ஸோ பேசிட்டு அப்புறம் வரலாம். ஸோ அந்த மாதிரி செய்கிறாங்க. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் யூஇசி சொல்கிறீங்க, அபாங்ஜோ எந்த காலத்துலையும் யூஇசியை ரெக்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லலையே, சொல்லலை, செய்கிறாரு. ஸோ அதே போல் வந்து எல்லா இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சரவா வந்து ஒரு நம்மளோட ஒரு ஸ்டெப் ஹேட் இருக்காங்க, ஒரு ஸ்டெப்ன்றதோட கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு லீப் ஹேட்டாக இருக்காங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் டைம் டேவி. சரவா வந்து ஒரு லீடர்ஷிப் இது எடுக்குது. பட் சரவாக்கு என்னன்னா அவங்களுக்கு இன்னொன்று நீங்கள் மறந்துட்டீங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கிளாஸ்லாம் நாங்கள் இங்கிலீஷ், சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டாங்க நேரடியாக. ஸோ நாட் நெசசரி வந்து நாங்கள் வந்து ஃபெடரலை ஃபாலோ பண்ணோம். பிகாஸ் சரவா வந்து மலேசியாவில் ஜாயின் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து சர்டன் இமிக்ரேஷன், எஜுகேஷன் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தி டோன்ட் ஃபாலோ ஃபெடரல் கவர்மெண்ட் த்ரூ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் அவங்க யூஸ் பண்ணி புது மாற்றம் கொண்டு வராங்க, விச் இஸ் குட் ஃபார் சரவா அண்ட் சரவாக்கியன் பீப்புள் டேவி. அதான் சதீஷ், ஓகே, அதை பற்றி தான் நான் நினைக்கிறேன், ஷார்ட்டாக சொல்லலாம்னு நினச்சேன், நீ ரொம்ப நீட்டாக பேசிட்டோம்னு நினைக்கிறத. சரி சதீஷ், இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ள போகட்டே சதீஷ், நம்ம போன எபிசோடோட காமெண்ட்ஸ் கொஞ்சம் ஓகே டேவிட். நம்ம காமெண்ட்ஸ் வந்து நல்லா ப்ராவோலாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்த கல்டா அக்கௌண்ட்டுக்கு வந்து தமிழில் முடிஞ்சா ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஒருத்தர் சொல்லியிருக்காரு கண்ணப்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஏமாற்றப்பட்ட வங்கி சுமை அப்படின்னு சொல்லிட்டு. அது இதாக இருக்கு இல்லை, ஏமாற்றப்பட்ட வங்கி அது ஏமாற்றப்படலை, அவங்க வந்து ஏமாற்றப்படலை, அவங்களுக்கு தெரியும் அவங்களோட அக்கௌண்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க தவறானதுன்ட்டு, ஆனால் நமக்கு பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அது வங்கி சுமைன்னு வராது. என்ன கேட்டிங்கன்னா கழுதை தான் சொல்ல முடியும். அது கழுதை பண்ணால் இல்லை, அதுக்கு புதுசாக ஒரு வார்த்தை தமிழில் செண்டக்கியாவான் யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் டேவிட். அப்புறம் வந்து நம்ம ஆனந்த்ராஜ் அருளப்பன் வந்து சொல்லியிருக்காரு, இன்றைக்கி தான் ஹீரோ கோப்பா ரெண்டும் ஒரே நைட்டில் முடிஞ்சிருச்சு. ஆமாம், அவரோட ப்ரிடிக்ஷன் டேவிட், அர்ஜென்டினா வில் வின் த கோப்பா, ஸ்பெயின் வில் வின் ஹீரோ. ஸோ 100% ரைட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒன்று. அப்புறம் முக்கியமாக அதில் அவங்க பேசியிருக்கிறது டேவிட், இது வந்து நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் டெலிபரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சொல்கிறாங்க அக்தா லொம்பாட் பார்ட்டி. ஸோ அது குறித்து வந்து கருத்துக்கள் வந்து 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து முந்தி வந்து பிர்சாத்து வந்து இப்படி செஞ்சாங்க, ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் நம்ம வேலன் சார் வந்து அவர் நீட்டாக போட்டிருக்காரு. ஸோ ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன், இஃப் யூ லுக் அட் ஆர்டிகல் 49A sub 3, it's my humble opinion that the provision said the speaker on receiving notice about casual vacancy must establish first whether there was a fact such vacancy as stated in the notice. அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிகல் 49 sub Cக்கு வந்து அவங்க ஸ்பீக்கர் வந்து அதை ரைட்டாக டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்பீக்கரோட வேலை வந்து அது கிடையாதுன்னு சொல்கிறேன். அது வந்து அந்த கட்சிக்கும் அந்த உறுப்பினருக்கும் உள்ளது. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து எல்லாரோட ஸ்டாண்டும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தேரி இது என்னது இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது, நெங்கிரி ஸ்டேட் சீட்டில் வந்து டேவி அவர் ஸ்பீக்கருக்கு வந்து கட்சி அனுப்புது, இவர் வந்து கட்சியிலேருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவங்கள கட்சி நீக்குதுன்னு சொல்கிறத விட அவங்க கட்சியிலேருந்து விலகிறாங்க. பிகாஸ் அவங்களோட சட்டப்படி சில விஷயம் நீ ஃபாலோ பண்ணனா நீ விலகிறதா நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கட்சி சொல்லியிருக்கு. ஸோ அந்த கட்சியோட கான்ஸ்டிடியூஷன் வந்து சரியா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுற பவர் வந்து ஸ்பீக்கருக்கு கிடையாது, கோர்ட்டுக்கு தான். அது வந்து கோர்ட்டுக்கு போய்கிட்டோம், கோர்ட்டில் வந்து முடிவு பண்ணிக்கணும். இப்போ நெகிரி ஸ்டேட் ஓகே, நீ ஸ்டேட்டில் போய்ட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணிக்கோ, இட் இஸ் அப் டு யூ. பட் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கரோட வேலை ஒன் ரிசீவிங் த நோட்டீஸ்
யூ ஷுட் இன்ஃபார்ம் த எஸ்பிஆர் தட் தெர் இஸ் அ வேகன்சி அப்படின்றது என்னோட ஸ்டாண்டு. இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், இதெல்லாம் மாங்குன்னு பேசினவங்க தான் இன்றைக்கி வந்து எல்லாம் ஸ்பீக்கராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் இருக்காங்க. பட் நான் வந்து இது ஒரே ஒன்று நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் டேவிட். ஏறக்குறைய வந்து 15 வருஷத்துக்கு முன்னே கர்பால் சிங் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்டு சொன்னார் பேரா கிரைசிஸ் அப்போ. அன்வார் இப்ராஹிம் ஹருஸ் தௌபாட் நினப்பு இருக்கா, ஃபேமஸானது. He is doing this immoral activities of accepting crossovers அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது வரைக்கும் நான் அன்வார் திருந்தலன்னு தான் தெரியுது. ஏன்னா 2008 பேரா கவர்மெண்ட் கலைக்கிறதுக்கு முன்னால் ஆரம்பிச்சு விட்டதே வந்து அன்வார் தான். உங்களுக்கு நினைப்பு இருக்கா? போத்தா அடுன்னு எனக்கு வந்துட்டாரு. இவர் எடுத்தவொடனே தான் நஜீப் ஒரே ஸ்விங் நல்லா போணுச்சு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அன்வாரோட டிஎன்ஏல வந்து இந்த லொம்பாட் பாத்தி பண்ண வைக்கிறது வந்து ரொம்ப அப்படியே இருக்கு. ஸோ ஹீ இஸ் நாட் சேஞ்ச், he will never change. அன்வார் இப்ராஹிம் தீடா அக்கான் பர் தௌபாட் என்ன கேட்டிங்கன்னா. அதான் வேற என்ன சொல்லிருக்காரு. ஸோ மற்றபடி கமெண்ட்ஸ்லாம் அவங்க லொம்பாட் பாத்தி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் லொம்பாட் பாத்தி அதை பற்றி நீங்கள் வியூ சொல்லிடுங்களா உங்களோட? லொம்பாட் பாத்தி தான் நம்ம அன்றைக்கி ஒரு டாப்பிக்லேயே நம்ம பேசிட்டோம் ஃபுல்லாக. ஸோ மீண்டும் இன்றைக்கி கூட பார்லிமெண்ட்டில் வந்து ஒயிட் ரிப்பன் கட்டியிருக்காங்க ஆப்போசிஷன் ப்ரொட்டஸ்ட் ஷோ பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரோட்டஸ்ட் அந்த ஆரம்பிச்சது வந்து இல்லை எல்லாம் இந்த சைட்டு உள்ளவங்களாம் வந்து வெடப்பான ஒரு பார்வை எதிர்கட்சை. பட் வந்து இவங்க அங்கே இருக்கும் போது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இது என்னமோ வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது சரியில்லாத ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு நடுவுதலை எடுத்து ஆகணும். பட் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஈவன் அம்னோட ஒரு எம்பி கூட சொல்லியிருந்தார், ஒரு முக்கியமான பதவியில் உள்ளவர் சொல்லியிருந்தார் கட்சியில் உள்ளவர். இல்லை அவர் வந்து அரசாங்கத்தை என்ன சொல்லுவாங்க நடுதலை தான் இருக்கார், அவர் அரசாங்கத்து இதில் இல்லை ஸ்பீக்கர்னு. யார் சொன்னால்? அவர் பழைய ஒரு பேர் கூட மறந்துட்டேன். ஃபார்மர் எம்பியா? முன்ன வந்து அவர் வந்து ஜாஸ்தாலாம் அவர் கீழே தான் இருந்துச்சு. ஓ இது பாட் ஜக்கார்சி. ஸோ அவர் சொல்லி அவர் ஜோஹர் ஸ்பீக்கர்ல. ஸோ அவர் வந்து அது அப்படி சொல்லியிருந்தார். இப்போ அவருக்கு அரசாங்கத்து இதுக்கு அடிப்படையில்னு, அரசாங்க அடிப்படையில் என்னன்னா அங்கே வந்து எல்லாம் அரசாங்கத்தில் உள்ள எம்பிஸ்லாம் வந்து ஓட்டு போட்டுன்னு எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இதுவும் இல்லாமல் அவர் ஒரு கட்சியில் இருக்கிற கட்சி தான் வந்து இன்னைக்கு அரசாங்கத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. இது ஒரு மக்களை இன்னும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்பீக்கர் வந்து உரிமையிலேருந்து போயிருந்தா வேற, அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. நீ வந்து பிகேஆர்லேருந்து தானே போயிருக்க, ஆளுங்கட்சி பிகேஆர் தானே. ஸோ அந்த வேலையில் பார்த்தா சதீஷ் ஸ்பீக்கரோட ரிஃபார்ம் சொல்கிறாங்க. ஸ்பீக்கரை வந்து என்னை கேட்டால் ஆளுங்கட்சியிலேருந்து வராத, எதிர்கட்சியிலே வராமல் ஒரு நியூட்ரல் கான். எவ்வளோ எக்ஸ் ஜட்ஜு இருக்காங்க, எவ்வளோ பேர் ரிட்டையர்டு ஜட்ஜு இருக்காங்க. அவங்க தான் அந்த கரெக்டாக சட்டத்தை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அது அன்வாரோட ஃபர்ஸ்ட், அன்வார்ன்ற மகாதேரோட செகண்ட் கேபினெட் இதில் வந்து அவர் அமானா மெம்பர், அவர் ஃபார்மர் இது. ஆனால் அவர் வந்து வந்த உடனே ஸ்பீக்கராக வந்து அவர் கட்சியிலேருந்து வந்து ரிசைன் பண்ணார், பார்ட்டிலேருந்து ரிசைன் பண்ணிட்டார். பிகாஸ் ஐ நீட் டு பி நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து வே நான் நினைக்கிறேன். இவர் வந்து அன்வாரோட லாயலிஸ்ட். இப்போ இருக்கிற ஜோஹாரி வி ஆல் நோ, இவர் வந்து அன்வாரோட லாயலிஸ்ட். எஸ்பி வந்து ஒரு எம்பியா இருக்காரு. ஸோ பை ரைட் வந்து என்ன கேட்டிங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், யூ கேனாட் பி த ஸ்பீக்கர். பட் ஆனால் இந்த கவர்மெண்ட் என்னன்னா கராஜான் கம்மி சுகாத்தி கம்மிலா அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ எம் நாட் கன்வின்ஸ் அவர் வந்து நியூட்ரல்னா சொல்ல மாட்டேன். இஸ் நாட் நியூட்ரல் அட் ஆல். ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும் சதீஷ். ஓகே சதீஷ், நம்ம டாபிக் உள்ள போவோம் சதீஷ். ஓகே இன்னைக்கு பார்த்தோன்னா சதீஷ், இன்னைக்கு நாடே வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படுறது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஆடிட்டர் ஜெனரலோட ரெப்பார்ட்டு. ஆமாம். ஸோ அதுவும் அப்புறம் பிஏசியும். ஸோ இது ரெண்டும் வந்து ஃபோக்கஸ், பெரிய மேஜர் ஃபோக்கஸ் எங்கன்னு பார்த்தோன்னா கமந்திரியான் சுப்பிரமணியா ஹெச்ஆர்டி கமந்திரியான் சுப்பிரமணியாவே ஓவராலாக கமந்திரியான் சுப்பிரமணியா கீழே தான் இருக்கு பாருங்க, அந்த மினிஸ்ட்ரி கீழே. ஸோ அதில் வந்து முக்கியமாக அவங்க வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஹெச்ஆர்டி கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க அதை. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்டிசி வந்து எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரீஃபிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற மலேசியாவில் வேலை செய்கிறவங்களாம் வந்து
அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. மலேசியாவில் உள்ள கம்பெனி எல்லாமே வந்து சரோமான் போட்டாகணும். அவங்களுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது. அந்த பெர்சன்டேஜ் வந்து சரோமானாக வந்து இந்த HRDC காப் கீழே போட்டாகணும். 1% போட்டாகணும் அவங்களோட சம்பளத்தில் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை தொழிலாளிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது தான் இதோட திட்டமே. அது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் வந்து 10 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா இப்போ 10 பேர் உங்கள் கம்பெனியில் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் 3000 வழி சம்பளம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 3000 வழி ஒரு 10 பேருக்கும் 3000 வழி சம்பளம் கொடுக்குறீங்கன்னா அந்த 3000 வழி சம்பளத்துலேருந்து 1%, அதாவது வந்து 30 வழி. தட் மீன்ஸ் வந்து 10 பேருக்கு வந்து மாதம் 300 வழி வந்து நீங்கள் வந்து சருமானா கட்டணும் HRDFக்கு. அதை வச்சு உங்களோட காஸ்ட் சேர உங்களோட கிரானா அது சேரும் லெவியா. அந்த லெவியை வச்சு ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு மொத்தமான ஸ்கில்ஸு ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் அந்த ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபண்டில் இப்போ என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புது இஷ்யூ இல்லை, இது புது விஷயம் இல்லை. இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. HRDCயில் வந்து அதோட பணம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 பில்லியன் மேலே இருக்குது. 1 பில்லியன் இல்லை, வருஷத்துக்கு இப்போ சரோமானே பில்லியன்ஸ் வருதுன்றாங்க. சரோமானே பில்லியன்ஸ். ஸோ அவங்களோட பட்ஜெட்டில் வந்து 1 பில்லியன் வந்து அவங்க வந்து ரெண்டாவது ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அது வந்து 2018 நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். 2018 நம்ம தான் போயிட்டு இது பண்ணோம். ஆமாம். ஸோ HRDCயில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்களே, இங்கே கொண்டு போயிட்டு இதை கட்டிட்டாங்க, கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் லாஸு. அப்புறம் பார்த்தா தாப்பாவில் வந்து பில்டிங் வாங்கியிருக்காங்க. தாப்பான்றது பேரால் அது ஏன்னா அது முன்னாள் மினிஸ்டர் இருக்கும் போது அவருக்கு ஜாக் வைக்கிறதுக்காக அப்போ உள்ள CEO வந்து போய்ட்டு அங்கே தாப்பாவில் ஒரு பில்டிங் வாங்கி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி யார் மினிஸ்டர் இருக்காரோ அந்த காலகட்டத்தில் 2018 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே 2018க்கு முன்னே உள்ள தில்லுமுள்ளுங்கள் நிறையா நடந்திருக்கு. இது வந்து தவிர்க்க முடியாத நடந்திருக்கு. இதை வந்து நாங்கள் வந்து ஃபுல் டாக்குமெண்டோட எக்ஸ்போஸ் பண்ணோம் டைமில் SPRMல. பட் இது மட்டும் வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி நம்ம பார்க்கல. ஈவன் அரசாங்கம் 2018 மாற்றி கூட குலசேகரன் MP இருக்கும் போது அந்த ஆள்கிட்டே நம்ம வந்து போய் பேசணும். இந்த பாருங்க எல்லாம் டாக்குமெண்ட் இருக்குது, பட் இவங்க வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடாமல் ஸ்டீல் அந்த ஆளே வச்சுக்கிட்டு நான் அதில் மெயினான ஒரு COவை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் அவர் பேர் என்னது அந்த பிரஸ் ஒருத்தர் எது சொல்றீங்க? என்னமோ பேர் அவர் பிரஸ் அவர் தானே வந்து எக்ஸ்போஸ். நடீஸ்வரன் அவர் த சன்னோட நடீஸ்வரன். ஆமாம், சிட்டிசன் நடீஸ்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணார். அவருக்கு நம்ம கூட எல்லாம் மீட்டிங்லாம் வச்சாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே இருந்த ஒரு மினிஸ்டர், அதுக்கு முன்னே இருந்த மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ராவா கரடு, அவர் சரியான MP ஸ்ரீ சுப்பிரமணியத்துக்கு முன்னால முடிஞ்சு சுப்பிரமணியம் முடிஞ்சு தான் ரிச்சர்ட் ராய்ட். ஆமாம், சுப்பிரமணியம் முடிஞ்சு ரிச்சர்ட் ராய்ட். சுப்பிரமணியம் இருக்கும் போது என்ன நடந்திருக்குன்னா இது நம்ம பேசலாம். இதால் நாங்கள் 2 பேரும் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் லாக்அப்பில் இருந்தோம். ஜலான் டுத்தா லாக்அப்பில் வந்து 3 மணி நேரத்துக்கிட்ட 3 மணி நேரம் இருந்திருக்கோம். எங்கள் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. பட் அந்த கேஸ்லாம் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. பட் என்ன டைமில் பார்த்தீங்கன்னா ஹூ வாண்ட்ஸ் பி மில்லியனர், அந்த மினிஸ்டர் கீழே இருக்கிறவங்க வந்து யார் மில்லியனர் ஆக போகிறான்ட்டு. ஸோ அதில் வந்து நிறையா ஊழல் நடந்திருக்கு. இப்போ இருக்கிற MIC லீடர்ஸ்க்கு சில பேர்கள் வந்து அதில் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல் டாக்குமெண்ட் வச்சுருந்தோம். எங்கள்கிட்ட கூட பேசினாங்க சில பேர், ஏன் இதெல்லாம் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. கப்பை இன்ஜினை வாங்கி வச்சுட்டு ட்ரைனிங் செய்கிறேன்னு கூட செஞ்சுருக்காங்க. கப்பை இன்ஜின் வாங்கிட்டேன் ட்ரைனிங் செய்கிறேன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ட்ரைனிங் சொல்லிட்டு அவங்க சொந்த செக்யூரிட்டிக்காரங்களுக்கு ட்ரைனிங் சொல்லி சொந்த கம்பெனிக்கு ஒரே பில்டிங்கில் வந்து 19 கம்பெனி வச்சு அந்த 19 கம்பெனிக்கு ரோலிங் HRDCலேருந்து காசு போடுற மாதிரி எடுக்கிற மாதிரி ரோலிங். அவங்க வந்து வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகிறதில்ல, அவங்களுக்கான ட்ரைனிங் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊழல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். அதோட ஒரு பயங்கரமான ஊழல் 150 மில்லியனுக்கு ஒரு பில்டிங் வாங்கியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா கேல் டவுனில். ஸோ அந்த பில்டிங் வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸ் கூட தெரியல நம்மளுக்கு. ஸோ 150 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி என்னத்துக்கு வாங்கினாங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணோம். ஸோ 2018 அதால் வந்து என் மேலே கேஸ் கூட ஓடுனுச்சு, அவதூறு கேஸ் போட்டிருந்தாங்க என் மேலே. பட் அந்த கேஸை கிடச்சி அவங்க புல் அவுட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ டாக்குமெண்ட் அந்த டைமில் காமிச்சோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் காலத்தில் யார் இந்த வேலையை செஞ்சுருக்கா, இந்த ஊழலை எப்படி செஞ்சுருக்காங்க, எவ்வளோ காசு எடுத்திருக்காங்கட்டு. ஆனால் 2018 ஆட்சி மாற்றம் நடந்தோடனே குலசேகரன் தான் வந்து மந்திரி சுப்பிரமணியம் இருந்தாங்க. அதுக்கு முன்னே வந்து எல்லாம் கத்திட்டு இருந்தவங்க 2018 ஆகணுன்னே இந்த காதலை வந்து அடைச்சிக்கிச்சு, நாங்கள் சொல்கிறத கேட்கல. ஸோ அப்பயும் சொன்னோம் இந்த மாதிரி கேஸ் இருக்குன்ட்டு, ஒரு ஸ்பெஷல் ஆடிட் செய்யுங்க, ஃபொரன்சிக் ஆடிட் செய்யுங்க, கண்டிப்பாக வந்து ஊழல் நிறையா இருக்குதுன்னு சொன்னோம். பட் அது கூட கருந்தாமல்
அதுவே எங்களை வந்து மதிக்கவே இல்லை. நம்மளாம் அவர் மாற்றலையே, அந்த சிஇஓ மாற்றலையே. அப்புறம் வந்து நம்ம போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி அதை நம்ம வந்து பப்ளிக் கொண்டு வந்த பிறகு தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்ட்டு, ஆமாம் அப்படி நடந்திருக்குன்ட்டு அந்த அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு இந்த ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ்லாம் ஒன்றா வந்த பிறகு தான் ஓகே நாங்கள் வந்து ஒன்று தமாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பண்ணார். ஸோ அதுக்கு முன்னால் வந்து அது என்னமோ ஒரு தேவையில்லாத சொல்கிற மாதிரி அது ஆக்ஷனே எடுக்கல. ஸோ எனக்கு இன்னும் நினப்பு இருக்கு டேவிட். அது அப்புறம் அந்த சிஇஓ என்ன பண்ணாரு தெரியுங்களா? அதுக்கப்புறம் சொல்லு, இப்போ வந்து அவர் வந்து எம்ஐசியோட அண்மையில் நடந்த சிஇசி எலெக்ஷனை நின்றார். எம்ஐசி சிடபிள்யூசியில் தோத்துட்டாரு, பட் ஆனால் நின்றார். தட் மீன்ஸ் வந்து அது அந்த காலகட்டத்தில் இப்போ வந்து நடந்திருக்கிறது என்னன்னா டேவிட், எல்லாம் வந்து இப்போ இருக்கிற சிஜாரா முடிச்சிருவோம். ஸோ அப்போ வந்து என்னன்னா பில்டிங் வாங்கினது, காடி வாங்கினது, மினிஸ்டர் பாய்க்கிறதுக்கு வந்து காடி வாங்கினது, இது என்ன கேட்டீங்கன்னா லெவி வந்து அந்த ட்ரைனிங் கம்பெனிஸ் வந்து கட்டுறாங்க. HRDF ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட், மனித வளத்தை மேம்பாடு நிறுவனம் தான் மேம்படுத்துறதுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ அதான இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 2023 வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2 பில்லியன் ரிங்கிட் வந்து லெவியாக கொலெக்ட் பண்ணுறாங்க. 2 பில்லியன் 2000 மில்லியன். ஸோ நம்ம ரிப்போர்ட் பண்ணுறப்போ 1.3 பில்லியன் இருக்குது. ஆமாம், வருஷம் 1.3 பில்லியன் வரும். ஸோ அந்த 1.3 பில்லியன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறாலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷ கம்பெனி 20 பில்லியன் 30 பில்லியன் சொத்து வச்சுருக்காங்க. இவங்களோட சொத்து வந்து 3 பில்லியன் சம்திங் தான் இருக்குது. ஆஃப்கோர்ஸ்லாம் கவர்மெண்டோட அந்த சொத்து இருக்குது. பட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து லாஸ்ட். இது இப்போ ஆரம்பிச்சது இல்லை, அப்போலேருந்து ஆரம்பிச்சது, 2012 ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து சியாசாட் பண்ணி, ஆனால் இது வரைக்கும் அப்போ வந்து யாரையும் சார்ஜ் பண்ணப்படலை. இப்போ வந்து இந்த HRD நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்தோடனே தாண்டுறாங்க. ஆனால் HRDC காப்பில் இந்த மாதிரி பிரச்சனை, HRDF அப்போ அதில் பிரச்சனை இருக்குன்னு மொத MICCல ரிப்போர்ட் பண்ணது நீங்கள் நானும் தான். இந்த பட்டோட MICCல ரிப்போர்ட் பண்ணோம். ஸோ அப்போ அது இப்போ வந்து என்னென்னா அதை எப்படி அதை மாற்ற போகிறாங்கன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற ஆடிட்டோட டீட்டெயில் அதான் சதீஷ். இப்போ நீ பார்த்தனா அந்த டைம்லேயே காடி ஒல்வோ காடி, அவர் வந்து அந்த ஒல்வோ காடி கொண்டு போயிட்டு அவரோட கவசானில் வச்சுக்குவார். கவசானில் வச்சுக்கிட்டு இவருக்கு இந்த சிஇஓ கொடுக்கறது. அப்புறம் கப்பை, தண்ணி கப்பை, அது போட்டு சரியானல. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சி சொன்னோம் இதெல்லாம் நடக்குதுன்ட்டு. இப்போ இருக்கிற அந்த டைமில் குலசேகரனுக்கு வந்து காடி கொடுத்துட்டாங்க, போயிடுச்சு காடி. ஆமாம், நம்ம போட்டு அடிச்சோன்னா டக்குன்னு வந்து அப்படியே மாறிடுச்சு, எனக்கு வேணான்ட்டு. ஏன்னா கவசானில் பாய்ச்சிக்கிறதுக்கு HRDS. ஆமாம், ஏன்னா HRDCயில் வந்து என்ன அவங்களோட இதுன்னா அந்த சிஓக்கு வந்து சத்தன பவர் இருக்குது, ஃபண்டிங் எடுக்கலாம், அந்த ஃபண்டிங் எடுக்கலாம். இதுக்கு முன்னே HRDC என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல காசு இருந்துச்சு. இப்போ 1.1 பில்லியன் இருக்குன்னா 30% வந்து NGOs கொடுக்கலான்ட்டு, அதில் தான் காசு சாப்பிட்டானுங்க. 300 மில்லியன் எடுத்தாங்க. அதுலேருந்து எடுத்துட்டு NGOங்களுக்குலாம் கொடுக்குறோம் இதை நடத்துறதுக்குன்னு பார்க்க போனால் அது செய்யக்கூடாது. அது வந்து நஜீப் காலத்தில் செஞ்சு ரைட்டா. ஸோ அதை முடிஞ்சோன்னே தான் அப்புறம் ஏதோ ஒன்று நிப்பாட்டினாங்க. அப்புறம் வந்து குலசேகரன் காலத்தில் நம்மளுக்கு தெரில, ஏன்னா இந்த ஆள் தான் வந்து ஆஃப்ரிக்காவை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆஃப்ரிக்காக்காரனை கொண்டு வருவோம், இவனை கொண்டு வருவோன்ட்டு. ஏன்னா இவர் தான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணலையே. ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறத வந்து அப்பயே வந்து ஃபொரன்சிக் ஆடிட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஸோ அதையும் நீ செய்ய கிடையாது. ஸோ அது முடித்தோன்னே வந்து அவர் முடிஞ்சு போனோன்னே ஒரு சிறு காலத்தில் வந்து டத்தோ சரவணன் இருந்தார். டத்தோ சரவணன் வந்தோடனே இவர் என்ன பண்ணார், இவர் தான் வந்து இந்த ஷாவுல் ஹமீட்டை வந்து சிஇஓன்னு போட்டார். ஸோ அங்கே எடுத்தோன்னே ரெண்டாவது ஆரம்பிக்குது பாரு அந்த இது. நம்மளுக்கு அப்போ தெரியல, ஏன்னா கோவிட் காலம் இதெல்லாம் இருந்துச்சு. பட் அந்த கோவிட் காலத்திலே ஒரு பில்டிங் எடுத்து HRDCன்ட்டு தாப்பால வந்து ஒரு பில்டிங் வாங்கியிருக்காங்க. தேவையில்லாத ஒரு வேலை. கவர்மெண்ட் ஆடிட் பண்ணனால வந்து அது ஆடிட் பண்ண அவசியம். என்னோட கேள்வி என்னன்னா சதீஷ், என்னோட கேள்வி, தாப்பால வந்து இண்டஸ்ட்ரி இல்லை, பெரிய இண்டஸ்ட்ரி இல்லை. அதே வந்து பத்துக்காஜால வச்சிருந்தா இண்டஸ்ட்ரி, ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி இருக்கு, புருசான் இருக்கு, வச்சா ஏதோ சொல்லலாம் இங்கே ட்ரைனிங் செய்கிறேன்ட்டு பத்துக்காச்சால. பட் தாப்பால இல்லையா இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரி இல்லையா. கம்பெனிங்கெல்லாம் பயங்கரமான கம்பெனிலாம் இருக்கிற இடம் வந்து பினாங்கு, குளிம், ஆய்தாக்கு, டைப்பிங்கில் ஒரு செத்தன இடத்துல இண்டஸ்ட்ரி இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி இல்லாத ஒரு இடத்துல போய்ட்டு வச்சு செய்கிறாங்களா, அதை மீன்ஸ் ஐஸ் வைக்கிறது தான் அது. ஸோ அதுவும் இல்லாமல் HRDCயில் இது வேறு என்னென்ன செய்யலான்னு பார்த்தோன்னா, HRDCயில் ஃபண்டை வெளியாக்கி அந்த ஃபண்டை வந்து நீ வந்து பக்கோல் மக்கானா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. விச் இஸ் ராங். இஸ் ராங். என்னோட கவர்சன்லேயே கொடுத்துருக்காங்க. நான் நினைச்சேன் அது வந்து CSR ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்தாங்க. CSR ப்ராஜெக்ட்ல அது வந்து சிஇஓ வந்து ஐஸ் வைக்கிறது. இப்போ அந்த சிஇஓ உட்காந்துருக்காங்க, அவர் வந்து அவரோட நாக்கால உட்காந்துருக்கணும்னா நீ வந்து என்ன செய்யணும், அது வந்து லெவிலேருந்து எடுக்கிற காசு. லெவி காசு சிஇஓக்கு வந்து சரி லெவி காசு இல்லைன்னா சிஇஓ எப்படி HRDCலேருந்து காசு வரும்?
மீன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று நீ வந்து அந்த ஹெச்ஆர்டிசியோட காசு ட்ரெயின்ன்றது வாங்கியிருப்ப. ஆமாம், ஏதோ ஒரு இடத்துல தான் நீ எடுத்திருக்க. அதை எடுத்து பாலிட்டிக்கல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நீ வந்து பக்குல் மக்கள் நான் நீ நீ ஹெச்ஆர்டிசிலேருந்து கொடுக்குறேன்னா நீ கிளாந்தானில் கொடுக்கலாம், இப்போ எதிர்கட்சி இடத்துல கொடுத்துருக்கலாம், ஏன் ஆளும் கட்சி நீங்கள் ஒய்பியாக இருக்கும்போது ஏன் உனக்கு கொடுக்கணும்? ஸோ இதெல்லாம் வந்து கேள்வி. இல்லை நான் எனக்கு கொடுக்கல, கவாசானுக்கு வந்து மினிஸ்டரோட விசிட் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணாங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் கேள்வி தானே சதீஷ், எங்கேருந்து வந்துச்சு அந்த பணம்? மினிஸ்டருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, மினிஸ்டருக்கு வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி. ஆமாம், மினிஸ்டருக்கு வந்து அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பிஆர் நீ சொல்றதோட ஐஸ் வைக்கிறது தான் அது பாடே. அது மினிஸ்டர் அப்போ தான் வந்து கண்டு பார்த்துக்க மாட்டாரு. ஏன்னா அந்த ஃபண்ட் வந்து மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு மினிஸ்ட்ரி வச்சுக்கோமே, ஜேகேஎம் தவிர, ஜேகேஎம் ஜபத்தானுக்கு பஜிகான் மஷாரக்காட்டை தவிர மற்ற எந்த ஏஜென்சி கவர்மெண்ட்லேயும் வந்து பக்கோல் மக்கள் கொடுக்கலான்னு இருக்காது ஃபண்டு. ஆமாம், ப்ரோக்ராம் செய்து இருக்கும், அந்த ப்ரோக்ராமில் ரிலேட்டட் வித் கமெண்ட்ரியான இருக்கணும். ஏன்னா நம்மளாம் வந்து கவர்மெண்ட்ல இருந்திருக்கோம், தெரியும் இது ரிலேட்டடாக இருக்கும். ஈவன் நான் கவுன்சிலராக இருக்கும் போது கூட அந்த பெர்சே இண்டா என்ன சொல்லுவாங்க, கிளீனிங் அந்த கிளீனர் கிரீனர் ஹெல்த்தியர் சேஃபர் பினாக். நம்ம வந்து என்ன ப்ரோக்ராம் செஞ்சாலும் இந்த நாலு இது இன்புட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் செய்யணும். ஒன்று கிளீனினஸ் இருக்கணும், இல்லை கிரீன் மரம் நடணும், இல்லை சிசிடிவி கேமரா, ஸ்ட்ரீட் லைட்டிங்கு, இல்லை இது மக்கான அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி. ஸோ இது ரிலேட்டடாக தான் நாங்கள் வந்து ஃபண்ட் கொடுக்கணும். ஆமாம். பட் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, இவங்களோட ஹெச்ஆர்டிசிக்கும் வந்து இவங்க பக்கோல் மக்கான் கொடுக்கறதுக்கும் சம்பந்தமே இல்லை. சொக்ஸோ கொடுத்தா கூட யாராவது சொல்லலாம், அது கொடுக்கலாம், அது கூட எனக்கு கரெக்டாக இல்லை. இந்த சொக்ஸோ வந்து அப்படி கொடுக்க போகிறோன்னா நீ வந்து ஜேகேஎம் ரெஃபர் பண்ணி விட்டுரு. நீ ஒன் டைம் கொடுக்கறதுக்கு நீ என்னது யாரு? ஆமாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் செஞ்சு தான் வந்து ஐஸ் வச்சுட்டு இருக்கிறது உள்ளது. ஸோ இன்றைக்கி அம்பலமாயிடுச்சு. இது வந்து எல்லாம் வந்து இன்றைக்கி பேசுகிறது வந்து குதிக்கிறாங்க எல்லாம் ஹெச்ஆர்டிசி. இது எனக்கு என்னமோ அது புதுசு இல்லை. 2015, 16, 17, 18, அப்போ 18, 19, 20 இது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆமாம். ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணா, என்டையர் ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணா எல்லா சிஇஓவும் மாட்டுவாங்க, எல்லாமே மாட்டுவாங்க. ஆமாம், எல்லாமே மாட்டுவாங்க. எல்லாம் சிஇஓ ஒன்றில் இதில் மினிஸ்டரும் இன்வால்வ் தானே சரி. ஆமாம். நவதீஷ் நல்லா பாரு, இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள பிஎஸ்சியோடையும் சரி ஆடிட்டர் சரி யாரை உயரமாக காமிக்கிறது பார்த்தோன்னா 3 மினிஸ்டரை இவனை தவிர, இப்போ இருக்கிற ஸ்டீவன் சிம் தவிர, ஏன்னா அவன் புதுசு. ஆமாம், அந்த ஆடிட் சம்மந்தப்பட்டது, அந்த ஆடிட் வழியானா இவரும் அந்த வேலை தான் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஓ வந்து கிளியரான தெரியும், இந்த சிஓ வந்து இவருக்கு வந்து பின்னால் பேக்ரவுண்ட் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. இது வந்து அவங்க காலம் கட்சியில், அவங்கள டிஏபி கட்சியில் உள்ளவங்களே சாட்டிஸ்ஃபைட் இல்லை, இவங்களை எடுத்து போட்டுது, இது ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குவார் அவரோட பிஆர் மினிஸ்டர் கூட. ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, ஒன்றும் தெரியல, அவ்வளோதான். எலெக்ஷன் வந்து எத்தனையோ எலெக்ஷன் ஓடுச்சு சதீஷ். இப்போ வந்து ஸ்டேட் எலெக்ஷன் வந்துச்சு. ஆமாம். அதில் வந்து என்னென்ன கொடுத்தாங்க தெரியல. ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சு இவர் மினிஸ்டர் ஆகணும்னா 2 எலெக்ஷன், கேகேபி எலெக்ஷனையும் சுங்காய்பக்காப். நீ பார்த்தோன்னா கேகேபி சுங்காய்பக்காப் கசுமான்ற அது கீழே இருக்கிற டீம்னு சொல்லிட்டு அவங்களோட கமந்திரன் ஆஃபீஸர் தான் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். அங்கேயும் எத்தனை நாள் அங்கே இல்லை, கேமா போட்டு அங்கே கேகேபியில் எத்தனை நாளுக்கு, அதெல்லாம் ஃபண்டிங் யார் கொடுத்தா, என்னென்ன ப்ரோக்ராம் செஞ்சீங்க, ஃபண்டிங் எப்படி வந்துச்சு, எனக்கு ஹெச்ஆர்டிசிலேருந்து காசு வெளியாயிருக்கா? ஏன்னா அங்கே ஒட்டி தான் நீ காசு எடுக்க முடியும், மற்ற இடத்துல கமந்திரன் எடுக்க முடியாது. ஏன்னா இது ஒட்டி தான் லூஸாக என்ன இருக்குது. ஆமாம், சிஓ கொடுக்கலாம். இந்த சுங்காய்பக்காப்ல என்ன செஞ்சீங்க, அங்கே என்ன செஞ்சீங்கன்னு நம்மளுக்கு தெரியல, இவ்வளோதான். இந்த ஆடிட் வந்து அர்த்தம் தான் நம்மளுக்கு தெரியும் பாரு, இப்போ நம்மளுக்கு தெரியல, இவ்வளோ தான் வித்தியாசம். பட் இந்த 3 மினிஸ்டர் பற்றி பேசுவோம் சதீஷ். இந்த 3 மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா, குலசேகரன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சதீஷ். குலசேகரன் டிஏபி மினிஸ்டர். அங்கேயும் வந்து இந்த வாட்டி ஆடிட்டில் என்டையர் 2018 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சியும் சரி, ஆடிட் ரெப்போர்ட்டும் சரி, பிஎஸ்சியும் சரி, அவங்க சொன்னது என்னன்னா எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க பவர்ன்ட்டு. ரைட்டா சதீஷ்? ஹெச்ஆர்டிசியில் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. குலசேகரன் முடிஞ்சோடனே நம்ம டாக்டர் சரவணன் முடிஞ்சோடனே சிவகுமார். 3 இந்தியன் மினிஸ்டர், 2 டிஏபி மினிஸ்டர், ஒரு எம்ஐசி மினிஸ்டர். ஸோ இவங்க கீழே தான் வந்து ஹெச்ஆர்டிசி இன்னைக்கு வந்து மில்லியன் கணக்கில் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம்.
ஹெச்ஆர்டிசி உண்டு இல்லை 200 மில்லியன் சொல்கிறாங்க. 200 மில்லியன் லாஸ். எங்கே போச்சு அந்த பணம்? யார் இது பின்னால் ஊழல்? இப்போ என்ன செய்வாங்க, எல்லாம் கம்மி இங்கிட்டாம் சொல்லுவாங்க, பாரு சிஓ தலையில் கட்டிடுவாங்க. அதுதான் சிஓ பிச்சர் பண்ணிட்டா முடிஞ்சா. நான் அதை கேட்கல, நான் இப்போ அதான் கேட்கலான்னு வந்தேன் உங்கள்கிட்ட. ஸோ இவ்வளோ இது பண்ணியிருக்குன்னா இதில் வந்து இந்த சிஇஓ மட்டுமே டு பி பிளேம்டா? என்னோட கேள்வி வந்து அதுதான். எல்லாமே இப்போ வந்து பார்க்கறதான் பார்த்தா சிஇஓ வந்து கம்மிங் தான் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. எல்லாமே ஈவன் எந்த இதில் இருந்தால் கூட அவனை பிங்காரா மாற்றி விட்டா முடிஞ்சு. பட் ஏன்னா இந்த சிஇஓல மட்டும் ஸ்டார்ட் பண்ணலையே. இது ஸ்டார்ட் பண்ணது வந்து 2018க்கு முன்னாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் பண்ணது அது இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையே. பட் இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து பிஏசி ரிப்போர்ட் வந்து ஒரு சர்டன் பார்ட்டை தான் கவர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவருடைய ஃபார்மர் கம்பெனிக்கு என்னமோ கொடுத்துருக்காங்க, அவார்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி அதில் தான் சிஓ தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஹெச்ஆர்டிசி வந்து இப்போ நியூ ப்ராப்ளம் இல்லை. சிஎம் அவர் பேர் நம்ம வேணாம், அது சொல்ல வேணாம். அவர் குலா வர்றதுக்கு முன்னாலேருந்து இந்த பிரச்சனை. மினிஸ்டரை பற்றி பேசுவோம். குலா வர்றதுக்கு யார் சிஓன்னு எல்லாத்துக்கும் தெரியும். குலா வர்றதுக்கு முன்னாலேருந்து இந்த பிரச்சனை இருக்கு. குலா வந்து அவர் வந்து ரிமூவ் பண்ணாரு, பட் நோ ஆக்ஷன் டேக்கன் பை எம்ஐசிசி. ஏன் வந்து இப்போ வந்து இவரை ஒண்டி ஃபோக்கஸ் பண்றாங்க? இல்லை, இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், எம்ஐசிசி ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்கலன்னா, மினிஸ்ட்ரி நீ கரெக்டான ப்ரொவைட் பண்ணல, இன்ஃபர்மேஷனை நீ ப்ரொவைட் பண்ணல, இருந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து போய் நீ கொடுக்கல. இது நம்மளே கம்பைல் பண்ணி கொடுத்தோம்ல. இவ்வளவு தடுப்புக்கு இருந்துச்சு, எனக்கு நினைப்பு இருக்கு, இவ்வளவு தடுப்புக்கு இருந்துச்சு, என்டையர் டாக்குமெண்ட் இருந்துச்சு. அது அவர்கிட்டயும் கொடுத்தோம், எம்ஐசிசிலையும் கொடுத்தோம். பட் இது மட்டும் ஆக்ஷன் இல்லை. ஸோ ஆக்ஷன் இது மட்டும் இல்லை. பட் இன்னைக்கு வந்து எல்லாம் குதிக்கிறாங்க, ஓ இது ஹெச்ஆர்டிசி சூப்பர் மனுஷன். பட் இவ்வளோ காலமாக இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன் வந்து ஃபாரன்சிக் ஆடிட், இப்போ அன்வார் சொன்னார்ல, எம்ஐசி வந்து ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணணும், அது மைக்கா ஹோல்டிங் வந்து ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இவர் போன ஒரு எலெக்ஷன் இதாக சொன்னார் பாரு. அந்த டைமில் எம்ஐசி என்னமோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து பயங்கரமாக எம்ஐசி ஒரு சொன்னார், வார்னிங் பண்ணுற மாதிரி. மைக்கா ஹோல்டிங் நான் ஃபாரன்சிக் ஆடிட் செய்வேன் பாரு. 2015லேருந்து இன்னைக்கு தேதி மட்டும் ஹெச்ஆர்டிசியில் ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணால் it will be loss of millions. நான் சொல்கிறேன், நேரி பில்லியன்ஸ் கூட வந்திருக்கும். எங்கே என்ன செஞ்சா எங்கே தெரில. இதான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு செக்ரட்டரி, கம்பெனி செக்ரட்டரி 19 கம்பெனி ஒரே பில்டிங்கில், அந்த பில்டிங்கில் 19 கம்பெனியை வந்து ஹெச்ஆர்டிசிக்குள்ளே இருக்குது. அந்த கம்பெனியை வந்து என்னென்ன ட்ரைனிங் செய்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே ட்ரைனிங் எல்லாமே அவங்களுக்குள்ளே ட்ரைனிங் பண்ணி, இது ஒரு காலகட்டம் சதீஷ், இது ஒரு காலகட்டம், அது பிஎன் காலகட்டத்தில் ஃபுல் டாக்குமெண்ட் கொடுத்தோம். நம்ம ஜெட் இன்ஜின், கப்ப இன்ஜினுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்ட்டு எவ்வளோ காசு ஆட்டையை போட்டாங்க கூட நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நம்மளுக்கு தெரியும் சதீஷ். பட் இதுக்கு தெரியாத எவ்வளோ நடந்திருக்கும். ஸோ அதால் தான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணணும். மக்கள் காசு, இது மக்கள் காசுன்றதோட தொழிலாளிகளோட பணம். அது ரைட்டு. அந்த மக்கள் காசுனா ஓவரால் மக்கள் ஆகும். தொழிலாளிங்க வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கில் அப்லீட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃபண்டிங் வச்சிருக்காங்க. பட் அதை தூக்கி ஆட்டையை போட்டிருக்காங்க, பில்டிங் வாங்கியிருக்காங்க. ஒரு பில்டிங், தாப்பா பில்டிங்கை பேசுறீங்க, ஏன் வந்து கேல்டா பில்டிங் பற்றி பேசுறாங்க? கேல் பில்டிங் பற்றி 150 மில்லியன் என்ன ஆயிடுச்சு? வேற வாங்கியிருக்கிறது கொண்டோமினியம், வேற கொண்டோமினியம் மறந்து ஓல்வோ காடி கொண்டோமினியம் என்ன பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஹெச்ஆர்டிசிக்கு ஸ்கில்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லாதது. கேட்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஆஃப்கோர்ஸ் இப்போ இவங்க என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இல்லை ஹெச்ஆர்டிசி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதோட லா வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு போட்டிருக்குன்ட்டு. நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லலை. இன்வெஸ்ட் பண்ணுற பவர் உனக்கு இருக்குது. அதை நீ என்னத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஹவு டு இம்ப்ரூவ். நீ வந்து காசு சேர்க்கறதுக்கு இல்லை, யூ ஆர் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சி. காசு சேர்க்குற இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. நீ வந்து எப்படி வந்து இவங்களோட தொழிலாளர்களுடைய ஸ்கில்ஸ், அவங்களுடைய ஸ்கில்ஸ் அதிகரிக்கிற மாதிரி. இதே வந்து லெட்ஸே ஒரு டாட்டா சென்டரில் பண்ணியிருக்கலாம், ஒரு ஏஐ ப்ராஜெக்ட்ல பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன எங்கே பண்ணியிருக்காங்க உனக்கு தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க. விடாட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. விடாட் இஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூட இல்லை, எனக்கு சொல்ல முடியாது. அவ்வளோதளவுக்கு அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், டெண்டர் போட்டு எடுக்கிறது. ஓகே, டெண்டர் போட்டு எடுத்து ப்ராஜெக்ட் செய்கிறது. ஆமாம். ஸோ ரோடு போடுறது, அல்லூர் கட்டுறது, கவுன்சில் வேலை, கவர்மெண்ட் வேலை எல்லாம் செய்கிறது கம்பெனி அது. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து 23-25 மில்லியன் வந்து அதுதான் பெரிய ரூகின்றாங்க. அதுதான் பெரிய. ஏன்னா அங்கே ஒன்றுமே செய்யலையே, ரிட்டர்னே இல்லையே, போச்சு பேர்ன். அந்த காசு அப்படியே பேர்ன். ஏன் சதீஷ், தொழிலாளிக்கு இதுக்கு என்ன சதீஷ், அது என்ன செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, எப்போது சொல்லுவாங்க குறையா சொல்கிறாங்க, நம்மளோட காமெண்ட்டில் கூட வரும் குறையா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இன்னைக்கு 2 பில்லியன் சதீஷ் நீ என்ன செஞ்சிருக்கலாம்னா, என்னோட கருத்தில் சொல்கிறேன் சதீஷ், நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம்? 2 விஷயம் பண்ணியிருக்கலாம். ஒன்று வந்து தொழிலாளி பேங்க் திறந்துருக்கலாம்.
ஏன்னா இவங்களுக்கு வந்து லோனு, வீடு வாங்குறதுக்கு லோன் திட்டம் இதெல்லாம் வந்து, ஏன்னா அவங்களுக்கு வேலை அங்கே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து கன்வென்ஷனல் லோன் கொடுக்க மாட்டானுங்க. நிறையா பின்னால் இது இருக்குது, நீ ஏதாச்சும் ஒரு பிளாக் லிஸ்ட் இருப்ப இதெல்லாம் இருக்குன்ட்டு. பட் இவன் வந்து வேலை செய்கிறான் ஒரு கம்பெனியில், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான். அது மூலியமாக தானே நீ வெட்டுற லேவி. தட் மீன்ஸ் அது போதும் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு. ஒரு பேங்க் திறந்துருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் தானே சதீஷ், உனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அதுல. இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொந்த இன்வெஸ்ட்மெண்ட், பில்டிங் வந்து சொந்த பேங்க், அது யாரா இருக்குன்னா வேலை செய்யறது. ஏன்னா இன்னைக்கு 80% வந்து மலேசியன்ஸ் வந்து தொழிலாளிகள் எல்லாமே. ஸோ அதுக்கு நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். ஒன்று என்ன செஞ்சிருக்கலாம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கட்டியிருக்கலாம். ஆமாம், ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. ஸ்கில் தான், வெறும் ஸ்கில் தான். என்ன டெக்னாலஜி உலகத்தில் வருதோ, இன்னைக்கு வந்து மார்க் எலன் வந்து எலன் மாஸ்க் வந்து ராக்கெட் அனுப்புறேன்றாரு. டெக்னாலஜி அது, தட்ஸ் அ டெக்னாலஜி. கூகுள் வராங்க அங்கே, என்ன டெக்னாலஜி இருக்கு, அது எப்படி இருந்தாலும் தொழிலாளிகள் இருப்பாங்க அதுக்கு. ஸோ நீ வந்து அதை வந்து அந்த 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 இன்வெஸ்ட்மெண்ட், அந்த உள்ள புது சிஎன்சி மிஷினு, புது டெக்னாலஜியால் மிஷின்ஸுக்கு வருது. ஸோ அந்த மிஷின்லாம் ஒரு 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 ப்ரோட்டோடைப் வாங்கி இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்கில்லை கற்றுக் கொடுப்போம். அஃப்கோர்ஸ் மலேசியாவில் வந்து சுப்பிரமணிய கீழே இருக்குது, ILP இருக்குது, IKBN இருக்குது, ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் லெவல் பண்ணுறவங்க. பட் நான் சொல்கிறது வந்து ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறவங்க. இன்றைக்கி வந்து ஒரு 40 வயசில் வந்து அவன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான். அவனுக்கு வந்து இப்போ அவன் ஒரு டிப்ளமாவோ டிகிரி வச்சுருக்கான். அவனை மாஸ்டர் ஆக்குறதுக்கு எப்படி, அவனை எப்படி அப்கிரேட் பண்ணுறது, அவன் வந்து எப்படி இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்குவான் சொல்லிட்டு நீ யூனிவர்சிட்டி திறக்கலாம் சார். ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, நல்லா யூனிவர்சிட்டியில் நீங்கள் சொல்கிற மாதிரி 2 பில்லியன் நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி யூ கேன் இன்வெஸ்ட். ஒரு அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அந்த ப்ரொபோசல் கொண்டு வந்தாங்கன்னா அதில் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அது வந்து ரூகின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஸ்கில் டெவலப்பர், ஸ்கில் ரிலேட்டட் கம்பெனி காசு கட்டும் பாரு. ஆமா, உனக்கு 2 இடத்துல வரும். ஒன்னு லேவி வருது, இன்னொன்னு வந்து அவன் அனுப்புறான்ல அந்த யூனிவர்சிட்டிக்கு. அதுல ஒரு மினிமம் சார்ஜஸ்ல இருந்து நீ வந்து இன்கம் வருது. ஆமா, நீனே ரன் பண்ணிடலாம் ஷோ. இப்போ இதை நீங்க சொல்றனால நான் சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சொக்ஸோ வந்து இதே மாதிரி ஒரு ஸ்கீம் தான். சொக்ஸோவோட ஃபண்டிங் வந்து ஃபுல்லா வந்து ஆளுங்க கட்டுற சருமான்ல தான் வருது பாருங்க. சொக்ஸோ நம்ம அடுத்த டாபிக் இருக்கு சதீஷ். இல்ல சொக்ஸோ வரதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னனால சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மலாக்கால வந்து சொக்ஸோ வந்து ஒரு பெரிய மல்டி ப்ராங் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களா. ஹாஸ்பிட்டலா இல்லை ட்ரீட்மெண்ட் சென்டரான்னு தெரில. அங்கே உள்ள ஃபிசியோதெரப்பியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஆசியாவில் வந்து அந்த மாதிரி இல்லை ஃபிசியோ செய்கிறதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது. ஏன்னா அடிபடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபிசியோ செய்கிறது. சொக்ஸோவை கட்டியிருக்கான் தான். நீ சொக்ஸோ நீ வந்து சாருமா வா இங்கே வந்து ஃபிசியோ செய். அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது. அந்த மாதிரினா நீ ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்கில் யூனிவர்சிட்டி நமக்கு வந்து டேவிட் பினாங். நான் வந்து PSDC வந்து நான் என்ன சொன்னேன்னா என்னோட இதில் நான் பேசியிருக்கேன். பினாங் ஸ்கில் டெவலப்மெண்ட் யூனிவர்சிட்டி, PSDCலேருந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆக்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த லெவலில் வந்துட்டோம் பாருங்க. AI இருக்குது, டேட்டா சென்டர் இருக்குது. இதோட இதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதை செய்யலை. அப்புறம் நீங்கள் இன்னொன்று பேங்க் சொன்னீங்களே, நீ பேங்க்ல வாங்கியிருக்கலாமே, பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. என்னத்துக்கு இந்த வீடாட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் போயிட்டு நீ ஷேர் பண்ணலாம்? ஃபண்டிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் நினைக்கிறேன் நம்ம பேசுறது வந்து சரோமான் தான் நம்ம சொல்கிறோம். நெல்லி 2 பில்லியனுக்கு மேலே வந்து சரோமான் வருதுட்டு, நெல்லி 2 பில்லியன் ப்ளஸ் வருது சரோமான். இந்த மீன்ஸ் அந்த சரோமான் வருது, அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் வந்து இது நடத்துறீங்க. பட் சேவிங் எவ்வளோ இருக்குது தெரியல. அது சேவிங் வச்சுருப்பாங்க. ஆமாம், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நிறைய இடத்துல. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து என்ன சொல்லுவாங்க, லிக்விடேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் எடுத்து நான் ஸ்டீவன் செய்யலாம்னா நம்ம சொல்கிறத மெசேஜ் சேருதோ இல்லைன்னு தெரியாது. சில பேர் இருப்பாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே பேசுவாங்க பாரு. இல்லை நியூஸ் கூட ரெப்போர்ட்டர் கூட நம்மளோட இது ஆர்டிக்கல் எடுக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ வந்து ஒரு ஸ்கில் யூனிவர்சிட்டி துறன்னு சொல்கிறோம். மலேசியாவில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நீ இதை ஒன்று துற, இது வந்து பட் யூனிக்காக இருக்கணும். இது 100% இதில் வந்து உள்ளுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் யார் படிக்க முடியும்னா வேலை செய்கிறவங்க ஒண்டி தான். அப்கிரேட்லாம் அவங்களோட வாழ்க்கை தரத்தை அப்கிரேட். அது இப்படி செஞ்சால் தான் சதீஷ் நம்மளுக்கு ஸ்கில் வந்துகிட்டு இருக்கோம். புது டெக்னாலஜி வரும்போது அந்த புது டெக்னாலஜி வந்து இடம் படிக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும், இங்கேருந்து வெளிநாட்டுக்கு நீ அனுப்பணும். ஆமாம், இன்னைக்கு பாரு ஜெர்மனி இங்கேருந்து அனுப்புறாரு, எங்க சைனாவில் போய் படின்ட்டு. ஏன் சதீஷ் நம்ம இங்கே சைனாவில் போய் படிக்கணும்? நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸஸ் இருக்கு, ஃபண்ட் இருக்கு, காசு இருக்கு. தூக்கி கொண்டு போயிட்டு தேவையில்லாத தாப்பால பில்டிங் வாங்குறதுக்கு பதில் இந்த என்ன சதீஷ் அவ்வளோ முட்டாளாக இருப்பானுங்க. அது உள்ள இது கூட நீ சிந்திக்க முடியாது. மினிஸ்டர்கிட்ட சொன்னா நான் நினைக்கிறேன், இப்போ இருக்கிற மினிஸ்டர் எல்லாம் எடுக்கத்துட்டு நல்ல சிந்தனை உள்ளவன். பார்க்க போனால் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போயிருக்கணும் சதீஷ். ஏன்னா ஃபண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது சதீஷ். கவர்மெண்ட் கூட கிராண்ட் கொடுக்கலாம். தட் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு யூனிவர்சிட்டி கூட நிறையா இருக்குது.
யூனிவர்சிட்டி கூட இடம் கோசம் நிறையா இருக்குது. நீ யூனிவர்சிட்டினா என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு எந்த ILP வந்து செயல்படாமல் இருக்குது, லேண்ட் இருக்குது அவங்களுக்கு. இந்த கம்பெனிலாம் லேண்ட் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. இண்டஸ்ட்ரி எங்கே இருக்கோ அந்த இடத்துல லேண்ட் இருக்கும். நீ என்ன செய்ய போகிற, இன்ஃப்ரா தான் கட்ட போகிற. இல்லை இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்களா யூனிவர்சிட்டி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா JMTI இருக்குது, ஆஃப்கோர்ஸ் சும்மா கீழே தான் இருக்குது. JMTI மாதிரி அழகாக ஜெர்மன் இன்ஸ்டிடியூட், ஜெர்மன் இந்த எல்லா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எல்லாம் ஹாயெல்லாம் ஏஐயோட அந்த மாதிரி ஸ்கில்ஸ், புது முறையான ஸ்கில்ஸ், அதுக்குன்னு ஒரு பெரிய JMTI மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் கட்டியிருக்கலாம். இது வந்து HRDC கீழன்னு சொல்லிட்டு. ஆமாம், HRDC கீழே செஞ்சிருக்கேன். இவ்வளோ நாள் அது செய்யாமல் நீ வந்து என்ன கேள்வி என்ன, 150 மில்லியனோட பில்டிங் என்ன செஞ்சிருக்கேன்? அந்த பில்டிங் பங்சார்ல HRDI பங்சார் என்ன பண்ணாங்க தெரியல. என்ன பில்டிங் என்ன நிலைமையில் இருக்கு, அதை தான் நம்ம போயிட்டு ரிப்போர்ட் பண்ணது. 7 மாடி தானே, 7 மாடியா 5 மாடியா பங்சா பில்டிங் வந்து ஐ திங்க் இல்லை, அது வந்து நாங்கள் HQவாக பாய்க்க போகிறோம், ரெண்டலில் விட்டாங்க, அவங்களே பாய்க்கலையே அதை. ஸோ அதான இஷ்யூ வந்துச்சு. பங்சார் சவுத் ப்ராப்பர்ட்டி, இது அப்போ கூலா சொல்லியிருக்காரு 154 மில்லியன். ஆமாம், கரெக்டாக தான் சொல்கிறேன் பாரு, 154 மில்லியன். நம்ம இதை தானே சொல்லணும், விதவுட் அப்ரூவல் இல்லாமல் அப்போ போயிட்டு பண்ணாங்க. இதை தான் நம்ம போயிட்டு ரிப்போர்ட் பண்ணோம். இதை ஏன் ரிப்போர்ட் பண்ணோன்னா, ஆனால் அதுக்கப்புறம் வந்து பங்சார் ப்ராப்பர்ட்டி வந்து இல்லை, நாங்கள் வந்து குலா தான் சொல்லியிருக்காரு ரெண்ட் பண்ண போகிறோம், ரெண்ட் அவுட் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ ரெண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏன் நீ அதை எடுத்துட்டு ரெண்ட் அவுட் பண்ற, நீ வாங்கி 150 மில்லியன் வாங்கி நீ ரெண்டல் பண்ணி என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? மெயின்டெனன்ஸ் என்ன கிடைக்க போகுது? மெயின்டெனன்ஸ் எல்லாம் போயிடும். ரெண்டல் பண்ணி என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை. வாட் கைண்ட் ஆஃப் தி ஸ்டூபிடான மென்டாலிட்டி இது. அதான் பாருங்க. பட் அந்த டைம்ல இந்த மினிஸ்டர் குலா இருந்தாங்களா இல்ல, அது ஆக்சுவலி குலா இருக்கும்போது வாங்கல, இது குலா வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி உள்ளுக்கு இருக்கும் போது ஒன்று பேசிட்டு இல்லாதப்ப இந்த மாதிரி செய்யறது தான். இதுதான் HRDCயோட இது நம்ம ஒரு ஷார்ட் பிரீஃபிங். பட் நிறையா இருக்கும் நம்மள்ட்ட வந்து. என்னென்னா நம்மள்ட்ட வந்து அந்த லப்பரான் ஆடிட் சொல்லுவாங்க பாரு, நம்ம கையில் இல்லை, அது இவ்வளோ தடுப்பு இருக்குது, எல்லாம் MP கையில் இருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிற விலை வரையாக பேசலாம், நிறையா விஷயம் இருக்கும் அதில். இன்றைக்கி வந்து எண்ணெய் விலை ஏற்றுறாங்க, டீசல் விலை, பெட்ரோலில் எனி டைம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுங்காபாக்காப்பில் நல்ல வேலை காப்பாற்றிட்டாங்க. சுங்காபாக்காப்பில் ஒண்டி ஓட்டு போட்டு தெளிச்சிருந்தாங்க PH, இன்னைக்கு உடனே ஏறி இருக்கும், பெட்ரோல் விலை ஏறி இருக்கும், காப்பாற்றிட்டாங்க. நீங்கள் வந்து எல்லாம் நன்றி சொல்லணும் சுங்காபாக்கா மக்களுக்கு. இது உண்மை சதீஷ். ஆனால் இருந்தாலும் காலங்கள் வந்து ரொம்ப நாள் இல்லை, இப்போ டிலே தான் பண்ணுறாங்க தவிர ஏற்ற மாட்டேன்னு சொல்லலை. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் வந்து எண்ணெய் விலை ஏறும். ஸோ அந்த எண்ணெய் விலை ஏற்றி 4 பில்லியன் கிடைக்குதுன்றீங்க. பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் இங்கே வேஸ்ட்டு. HRDCயில் ஒண்டி தான் இந்த மாதிரி கமந்திரன் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணலை. ஏன்னா பார்லிமெண்ட் மெம்பர் வந்து அதை போய் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, பெரிய புக்கு. ஏன்னா அங்கே பார்லிமெண்ட் செக்ஷன் ஓடுது, இதுக்கு அந்தாண்ட தான் வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதை உட்காந்து எல்லாம் அனாலிசிஸ் பண்ணி அடுத்த பார்லிமெண்ட் செக்ஷனில் வரோம்னு நினைக்கிறேன். ஆடிட் ரிப்போர்ட் பண்ணோன்னே இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் மற்ற கம்பெனியில் டோட்டல் வந்து எத்தனை பில்லியன் லாஸ்ன்ட்டு. ஸோ அந்த பில்லியனை தான் லாஸை வந்து நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா இது எல்லாத்தையும் நான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்பேன், எண்ணெய் விலையை குறைப்பேன், இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னவர் வந்து இப்போ அதெல்லாம் எதுவுமே செய்ய கிடையாது. இப்போ என்ன செய்யணும்னா அப்படியே ரிவர்ஸ் பேக் போயிட்டு எண்ணெய் விலையை ஏற்றிட்டு படிக்கிறதுக்கும் பிள்ளைங்களுக்கு காசை கட்டணும். ஸோ இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது சதீஷ். ஸோ இது மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ் அட்வான்ஸ் பண்ண போகிறேன் என்னாச்சும். HRDC வந்து நம்ம நீட்டாக பேசிட்டோம். ஸோ ஐ திங்க் இதுதான் HRDCயோட என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இது கண் திறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2018 நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நீயா வந்து இதை உடனே கேட்பாங்க டேவிட், சில பேர் கேட்குறாங்க, ரொம்ப டிக்டாக்ல தான் கேட்பாங்க, நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணீங்க, ஆட்சியில் இருந்தப்பலேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இதுக்காக கேஸ் வாங்கியிருக்கோம், கோர்ட்டுக்கு போயிருக்கோம். ஆட்சியில் இருக்கிறப்ப எத்தனைக்கும் மாதேர் ஆட்சியில் இருக்கிறப்ப குலா மினிஸ்டராக இருக்கிறப்ப நம்ம தான் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணோம். ரிப்போர்ட் பண்ணது நாங்கள் தான். கடுப்ப முட்டாதீங்க, அந்த முன்ன நீ இருக்கும் போது என்ன பண்ண, நான் இருக்கும் போது என்ன பண்ணுன்னு போயிட்டு எங்கள் பேர் தட்டிட்டு HRDCன்னு அமுத்துங்க, உங்களோட HRDF அமுத்துங்க. அப்போ F சதீஷ் டேவிட் HRDFன்னு தட்டுங்க, வரும் ஃபுல்லாக. அப்போ தட்டி பாருங்க தெரியும் நாங்கள் இருக்கும் போது என்ன பண்ணோன்ட்டு. ஓகே டேவிட், ஓகே அடுத்த டாபிக் போவோம் சதீஷ். அடுத்த இஷ்யூ என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், இது நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மளும் நினச்சோம் இதுக்கு ஒரு மாற்றம் வரும், எல்லாத்துக்கும் மாற்றம் வரும் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இது என்னென்னு பார்த்தா பெர்கேசோ சதீஷ், பெர்கேசோ. அப்புறம் ஜோக்கான இன்னொரு வார்த்தை வந்து அது வாயில் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், அது வாயில் வராது அது சரி ஏதோ ஒன்று ஸ்டோக்கேன். இது பெர்கேசோ சதீஷ். பெர்கேசோவில் பார்த்தோன்னா சதீஷ் HRDC பேசணும். ஸோ அதே மாதிரி அதே கமந்திரியான சுப்பிரமணிய சேகர் தான் இருக்குது. ஒரு பெரிய மாற்றம் வரும், ஒரு பெரிய சேஞ்ச் வரும்னு நினச்சா எங்கேயுமே சேஞ்ச் இல்லை சதீஷ். நிறைய பேர் வந்து ஸ்டில் ஒன்று சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து ஸ்பெஷலியாக
உருவாக்கின திட்டங்கள் இது. KWSP மை EFF மை இது வந்து ஸ்பெஷலாக உருவாக்குனது. இது யாருக்கு பார்த்து தொழிலாளிகளுக்கு. இன்றைக்கி நாட்டில் வந்து தொழிலாளிகள் தான் மெயின் சதீஷ். எனக்கு வந்து அந்த அந்த ஒரு டைமில் வந்து யூனியன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற யூனியன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருக்குது. பேங்கை தவிர நியூப்பு தான் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்காங்க. மற்றபடி MTCO இல்லை வேறு வேறு இயக்கங்கள் வந்து இந்த மே 1 வந்தால் தான் வந்து அவங்கள பார்க்க முடியுது ரோட்டில் இப்போ இது பண்ணுறாங்க. அதுவும் வந்து MTUC செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு எனக்கு தெரியல இப்போ இல்லை. ஏன்னா தெரியும் சைனால் ரம்பாக்கு ராஜசேகரன் அவங்களாம் பேசுகிறவங்க இப்போ வந்து இல்லை. ஸோ ஏன் நம்ம இதை பற்றி பேசணும் சதீஷ்? இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்க தான் வந்து இந்த நாட்டை வந்து தீர்மானிக்க முடியும் யார் வந்து அரசாங்கத்தில் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா வேலை செய்கிறவங்க அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த தொழிலாளியாக நினைக்க மாட்டாங்க. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்மளும் மலேசியாவில் ஒரு ஆள் தான் நினைக்கிறாங்க தவிர தொழிலாளினா என்ன, எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்கு, எவ்வளோ அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்கன்ட்டு அந்த மெசேஜ் எப்படி தான் போவோம் சதீஷ். ஒரு கம்பெனியில் நீ ஒன்று சொன்னா அது அப்படியே பரவும். அதை வந்து அப்புறம் வீட்டுக்கு போவோம், அந்த நாட்டுக்கு போவோம். இதுதான் வந்து தொழிலாளி தெரியுமா. ஸோ இந்த பவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வெரி ஸ்ட்ராங். இப்போ இந்தியாவில் வந்து ஸ்டீல் இருக்குது. இந்தியாவில் வந்து அப்படியே டைலூட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆமாம், கவர்மெண்ட் வந்து காதை கொடுத்து ரொம்ப கேட்குறதில்ல. அதே மாதிரி தான் இந்த கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் உள்ள கவர்மெண்ட்டும் சரி காலங்காலமாக ஆச்சு. 68-69 வருஷம் ஆகும்போது அரசாங்கம் ஃபார்ம் பண்ணி 1957 நம்ம வந்து சுதந்திரம் கிடச்சி. பட் ஸ்டீல் வந்து அந்த தொழிலாளியோட அந்த ஸ்ட்ராங்கு, அந்த அந்த தொழிலாளிக்கு தேவையானது, தொழிலாளியை எப்படி பார்க்கணுன்ட்டு அரசாங்கம் வந்து இன்னும் இவன்தோ நிறையா திட்டங்களை வச்சுருந்தாலும் HRDC அந்த திட்டம், வேலை தொழிலாளி கற்றுக்கிறது, பிரிகேசோ, ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் இருந்தாலும் சதீஷ், பட் அது வந்து செயல்படுறதுல வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தான் பார்க்குறேன். ஆமாம். இனி இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சதீஷ். இதில் இப்போ ஏன் இது பேசுகிறோன்னா, இப்போ இடையில எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. அவர் பார்த்தோன்னா வந்து யானைக்கால் சதீஷ். அவர் கால் யானைக்கால்லாம் சொல்கிற புருஷுக்கு சின்ன எலிஃபென்ட் என்னமோ சொல்லுவாங்களா, இவ்வளோ புருஷுக்கு இருக்காது கால். அவர் சுல்வாரே போட முடியாது. அவர் சுல்வார் போடணும்னா என்ன செய்யணும், ஸ்பெஷலாக தான் தைக்கணும். ஆமாம் ஆமாம், கீழே பொட்காட் மாதிரி. ஸோ அதனால் வந்து அவர் கையில் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பெர்கெசோ வந்து பென்ஷன் ஈலாட் சொல்லுவாங்க பாரு. பென்ஷன் ஈலாட் கிடைக்கணும்னா அவங்க வந்து டாக்டர் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து அந்த பேனலில் வச்சுருக்காங்க பெர்கெசோ. ஸோ பெர்கெசோ போனோன்னா அப்ளிகேஷன் போனோன்னா ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு அந்த பேனல்கிட்ட போனோன்னா அந்த பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு ஓகே இவங்க ஃபிட்டாக இல்லையா வேலை செய்கிறதுக்குன்ட்டு சதீஷ். ஸோ நார்மலாக வந்து கால் உள்ளுக்கு பிளேட் இருக்குது, கால் உடஞ்சிருக்கு, உனக்கு இடுப்பு வலி இருக்குது, உள்ளுக்கு டிஸ்க் நவந்திருக்கு, இதெல்லாம் வந்து தெரியாது, பார்த்தா தெரியாது. நடக்கிறாங்களா, குழந்தைங்க நடக்கிறியா, MRI இது மாதிரிலாம் பண்ணால் தெரியும். பட் எலிஃபென்ட் அந்த யானைக்கால் சொல்கிறாங்களா, கக்கி காஜான்னு சொல்கிறாங்களா, யானைக்கால் வந்து இப்படி பார்த்தாவே தெரியுது அவர் காலை. ஆமாம், அவரால் நடக்க முடியாது. நடக்கிறதுக்கு நடக்க முடியும், கஷ்டப்படுறாரு. சப்பாத்தி போட முடியாது, ஏன்னா சப்பாத்தி கால் பெருசாகிட்டே போகுது. அதெல்லாம் நியாயமே இல்லை. தம்பி என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க வேலை செய்யலான்ட்டு. வேலை செய்யலான்னு அனுப்பியிருக்காங்க. 3 வாட்டி போயிருக்காங்க ஐவானு, 3 வாட்டி வேலை செய்யலான்னு அனுப்பியிருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, எங்கே வேலை செய்வார்? நீ எடுப்பியா வேலைக்கு? இல்லை நம்மள அப்படி ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், நம்ம எடுப்போமா வேலைக்கு? முடியும் அவங்களோட அஃப்கோர்ஸ்லாம் OKU சைடில் எடுக்கலாம். பட் OKU இல்லையே அவர். ஓகேனா உனக்கு பிச்சுட்டு போயிடலாமே. ஆமாம், வேலை செய்யலாம்னு அனுப்பியிருக்காங்க சதீஷ். ஸோ அப்புறம் நம்ம வந்து இதை ஃபேஸ்புக் அதெல்லாம் போட்டோன்னே பயங்கரமாக இறங்கி எல்லாம் போய் பார்த்துட்டு போன வாரம் நடந்தது. 3 பேர் வந்திருக்காங்க பெர்கெசோலேருந்து வந்து பார்த்துட்டு, இல்லை உனக்கு வந்து நாங்கள் வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியும், தொங்காட் வாங்கி கொடுக்குறோம், உனக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறோம், நீ வேலைக்கு போகணும். மறுபடியும் ஸோ என்ன ஒன்று நம்மளை இங்கே தான் வந்து அங்கே போக முடியல. பாரு, ஒரு தொழிலாளி இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த நடந்தது வந்து எல்லா தொழிலாளிக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தான் ரைட்டா, இதுதான் சொல்ல வரோம். அந்த ஆள் ஒரு பிரச்சனை, நான் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கு நம்மளோட நிலைமை என்ன நிலைமை ஆகும் தெரியாது. எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நோய் வரும், எப்படி ஆக்சிடென்ட் வரும், என்ன வரும் தெரியாது. அவன் சொல்லுவான் அந்த டைமில் நீ போய் வேலை செய்யின்ட்டு, நீ வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்ட்டு. அவனுக்கு அதில் இப்போ என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் நான் பார்த்தேன் சதீஷ், JKM ஜபாத்தான் கபாஜிகான் மஷாராக்காட் வந்து அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. JKM வந்து ஸ்டேட் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. இந்த கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து இவங்களுக்கு வந்து பாவப்பட்டு காசு கொடுக்குது. இந்த உண்மையாக இவங்களோட பென்ஷன் ஈலாட் கொடுக்குது. ஏன்னா இவங்க கட்டியிருக்காங்க காசு. இது JKM ஆச்சு நம்ம காசு கட்டல, வரி தான் கட்டியிருக்கோம் பாரு. ஆமாம், கவர்மெண்ட் கொடுக்குது. பட் இது வந்து பெர்கெசோ வந்து நம்ம வந்து சாரம் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து காசு கட்டியிருக்கோம், மாதம் மாதம் கட்டி ஆகணும் பெர்கெசோவுக்கு. அதுலேருந்து உனக்கு அந்த அந்த தக்காஃபுல் மாதிரி இன்சூரன்ஸ் மாதிரி தான் தெரியுமா அது. அந்த ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு இந்த டாக்டர்
யார் இருக்கானுங்க தெரியுமா உட்காந்துக்கிட்டாங்க இந்த பேனல் சொல்லிட்டு. ஆமாம், நான் எனக்கு டைம் இல்லை, அவங்க பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் சொன்னேன் நீங்கள் போயிட்டு வாங்க, இன்றைக்கி திங்கக்கிழமை போக சொன்னேன், நீங்கள் போயிட்டு 2வது அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு வாங்கன்னு. நான் போனேன் தெரியுமா, நல்லா கேட்டு விட்ருவேன் சதீஷ் அந்த டாக்டரை. என்ன சதீஷ் கண்ணு என்ன இதில் வச்சுருக்கான், கால் 30% வீங்கி போய் கிடக்கு சதீஷ். ஸோ நான் என்ன இது வந்து ஒரு உதாரண கேஸ் தான் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களால வேலை செய்ய டிஸ் நான் வந்திருக்கோம், ரொம்ப நேரம் நிற்க முடியாது, கால் கிரேம் ஆகும், விதவிதமான சீக்கு இருக்குது சதீஷ். இப்போ ஆனால் இன்னும் விதவிதமான சீக்கு வரப்போகிற காலத்தில் வந்து விதவிதமான சீக்குங்க வருது. பட் இந்த டாக்டரோட மூலத்திரமா அந்த காலத்திலே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மினிஸ்டர் வந்து ஒரு ஃபேமான ஒரு என்ன சொல்கிறோம் ரிஃபார்ம் பண்ணி ஆகணும். சதீஷ் இன்சூரன்ஸ் கூட கொடுத்துருப்பான் சதீஷ் காலுக்கு. ஆமாம், ரைட்டு. ஏன்னா காலுக்கு ஒன்று நீ அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு காசை கொடுத்து எங்கேயாச்சும் மலேசியாவில் ட்ரீட்மெண்ட் இருக்குது, காலை சரியாகிட்டு வா, உனக்கு நல்லா போயிடும், அது மட்டும் உனக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுக்குறோம், அதுதான் வேற. அது வேற. நீ வேலை செய்யலான்னு சொல்கிறது நியாயம். கால் வந்து நல்லா போக மாட்டேங்குது. எனக்கு தெரியல, இடையில ஒருத்தவங்க இந்தியாவுக்கு அனுப்பணும், அவர் ஒன்றும் கால் கூட பண்ணல. ஆப்ரேஷனில் அது பெண்மணி, அவங்க ஆமாம் பெண்மணி, அவங்க கால் எப்படி கூட தெரியல, நம்மளும் விசாரிக்கல, நம்ம காசு கொடுத்து அனுப்பணும் அவங்களுக்கு. பட் இந்தியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது செய்கிறதுக்கு. பட் இவன் இங்கேருந்து போகணுமே, அவர் ஒண்டி போக முடியாது பாரு, இப்படி தான் ஃபேமிலி மனைவி கூட்டிகிட்டு போகணும், பிள்ளைங்க யாராச்சும் அப்போ தான் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து நிறையா இருக்குது சதீஷ் பெர்கேஸோவில். ஸோ இன்னைக்கு கேட்டோன்னா அந்த பெர்கேஸோ வந்து பெரிய ரிஃபார்ம் செஞ்சு ஆகணும். எனக்கு தெரில மினிஸ்ட்ரி எந்த லெவலில் இப்போ நான் பார்க்குறப்பெல்லாம் வந்து கேஎஸ்யூ கூட சாப்பிட்றதும், கேஎஸ்என் கூட போகிறதும், கேஎஸ்யூ எஸ்யூ பிடிகே இவங்க கூட போய்ட்டு படம் பிடிச்சிக்கிறதும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பந்தோன்னு சொல்கிறாரு, அப்புறம் வந்து அல்குரான் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அப்புறம் வந்து அந்தோவை பற்றி பேசுவார், அப்புறம் வந்து மலாய்க்கார கம்பத்தில் போய்ட்டு வீடு கட்டி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு நான் படிக்க வைக்கிறேன். இதெல்லாம் ஓகே, இது நார்மல் ஒரு பர்சன் செய்கிறது. அந்த பொசிஷனில் இருந்தால் நம்மளுக்கு அந்த பண வசதி இருந்தால் நம்மளும் தான் அதை செய்வோம். அப்படி இல்லாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இதுவுமே இல்லை, பதவி இல்லை, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கும் பாக்கெட்ல காசு இல்ல கூட ஏதோ ஆள்கிட்ட வாங்கி எப்படியோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மினிஸ்டரா இருக்கிறவங்க அந்த வேலை செய்யக்கூடாது. ஸோ இவர் என்ன செய்யறாருன்னா, இவரோட வேலை என்னன்னு, இப்போ முன்ன வந்து மலாய்க்காரங்களை ஓட்டெல்லாம் எடுக்கணும் டிஏபியில், ஒரு சீன ஃபேஸ் வரும், அந்த சீன வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தலைவராக தெரியணும்னு சொல்லிட்டு கட்சி வந்து இவரை வந்து மோல்ட் பண்ணி அனுப்பியிருக்கு. ஸோ இவர் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ இது ஒண்டி பத்தாது, இந்தியன்ஸ் இஷ்யூ நீ தான் பேசணும். ஏன்னா அவர் எடுத்த மினிஸ்டர் இந்தியனோட ஆச்சா, நான் தான் முதல்ல சொல்லியா 3 மினிஸ்டர் இருந்தாங்க தமிழங்கன்ட்டு, 4வது மினிஸ்டர் இவர் அந்த இந்தியன்ஸோட கோத்தாவை தானே என்னது தமிழ் பேசும் இந்தியன் மினிஸ்டர் போஸ்டை எடுத்துட்டு தானே இவர் அங்கே உட்காந்துருக்காரு. கோவிந்த் சிங்கை பற்றி சொல்ல, அது ஒரு புது மந்திரி. பட் இந்த மினிஸ்டர் வந்து இந்தியன்ஸுக்கு இருக்கும். ஏன்னா வெளி தொழிலாளிகள் நம்மள தான் நிறையா, இந்தியன்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியில் வந்து அவங்க கூட இருக்கலாம். பட்டு நம்ம ஜனத்தொகையில் வந்து 80% வந்து வேலை செய்கிறவங்க, நம்ம ஜனத்தொகையில் இந்தியன்ஸோட ஜனத்தொகையில் 80% வந்து வேலை செய்கிறவங்க, 80-85% இருக்கும். மற்ற இடம்லாம் பார்த்தோன்னா 50% அந்த மாதிரி தான் இருக்கும். கவர்மெண்ட் செவனை ஒதுக்கிறோம், அது தனியாக. பட் நம்ம சொல்கிறது வந்து ப்ரைவேட் செக்டர் தான் வந்து பிரகேஷோ இது பண்ணும். ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் வந்து சிந்திச்சு செயல்படணும். இந்த மாதிரி நம்ம போட்டு கூட மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு தெரியல, இன்றைக்கி நான் அந்த வாரம் நான் சொல்லிட்டேன், நான் அந்த ஒரு வாரம் பார்ப்பேன்ட்டேன். இல்லைன்னா நம்ம போய்ட்டு என்ன செய்வோமோ அதை நம்ம பேட்டான ஒன்று செய்ய போகிறோம், அவ்வளோதான். அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வீடியோ எடுத்து நல்ல கேட்க போகிறேன் மினிஸ்டர்லேருந்து. அனுவார் மட்டும் நான் கேட்பேன், இந்த காலை வச்சுட்டு நீ எடுத்துக்குவியா வேலைக்குன்ட்டு. உன் ஆஃபீஸில் அவர் வேலைக்கு எடுத்துக்கோ, அவர் பரவாயில்ல, அவர் வந்து ஒரு கையில் கட்டிட்டு வந்து உன் ஆஃபீஸில் செய்வார். ரைட்டாலே சுழுவாறு போட முடியல, சப்பாத்தி இல்லை, எப்படி சதீஷ் வேலை செய்ய முடியும்? இல்லை. ஸோ இது வந்து இந்த விஷயம் வந்து சதீஷ் இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பட் பாலிசி லெவலில் பார்த்தோன்னா நிறைய பேர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதே கேஸ். நான் இன்றைக்கி தான் வந்து நம்ம நண்பர்கிட்ட இதில் கசுமாவில் வந்து நானும் இன்றைக்கி தான் ரெஃபர் பண்ணேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், ரொம்ப பழக்கமானவங்கன்னு சொல்கிறத விட வந்து முந்தி வந்து நம்மளுடைய கேம்பெயின்லலாம் வந்து ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து தலையில் வந்து தலையில் கட்டி இருந்துச்சு பாருங்களேன், ஒரு டியூமர் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே கொஞ்சம் இதாக இருந்தார். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்துட்டு குடலில் கேன்சர். இது கன்சிடர் வந்து அவர் வந்து திரும்ப வேலை செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா அவரோட இன்கெப்பாசிட்டி ஆகிட்டார். அவங்க மனைவி வந்து 6 மாதமாக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேவிட். இதே தான் மறுபடியும் அந்த லம்பாகா அது சரி, இது அதுதான். நான் இப்போ ஒன்று நீ பியூரோக்ரஸியை வச்சு சாவடிக்கிற, பியூரோக்ரஸியை வச்சு திரும்ப இந்த டாக்குமெண்ட் எடுத்துருவான்,
உங்களோட உடல்நிலை வந்து அந்த நிலைமையில் இருக்குது. நீ பியூரோக்ரஸி ஒரு அளவுக்கு பியூரோக்ரஸியை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலும் நீ 2 மாதம் வெயிட் பண்ணு, அந்த போர்ட் மீட்டிங் அப்புறம் வரும், இப்போ வரும் இப்படின்றது. இது ஒன்று டிபேட். பியூரோக்ரஸி வந்து ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் இன் சொக்ஸோ. ரெண்டாவது வந்து இந்த லம்பாகா வருதுங்களா, மெடிக்கல் போர்ட் வருதுல்ல, முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்கும் பென்ஷன் இல்லாட் கொடுக்கக்கூடாதுன்னு தான் அவங்களோட நிலைப்பாடு நினைக்கிறேன். பணம் இருக்காங்க, ஏன்னா அது வந்து அவங்க கட்டண காசு அவங்களோட இது. எல்லாரும் பென்ஷன் இல்லாட்டுக்கு வருவாங்கன்னா உண்மை இருந்துச்சுன்னா நீ உண்மையான ஆளை வந்து ஆக்ஷன் எடு, உண்மை இல்லைன்னா நீ வந்து அதை இது பண்ணலாம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் யூ நோ தட் தே கான்ட் ஒர்க், அவங்களுக்கு நீ பென்ஷன் இல்லாட் கொடுக்காம தடுக்கிறனா உன்னோட நோக்கம் என்ன? சொக்ஸோவோட பணத்தை இப்போ வந்து அந்த மெடிக்கல் போர்ட் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மருத்துவரும் வந்து அவங்க அந்த மருத்துவருடைய அந்த தொழிலுக்கு வரும்பொழுது வந்து இந்த ஹிப்போக்ராட்டிக் ஓத்துன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஹிப்போக்ராட்டிக் நினைக்கிறேன், ஹிப்போக்ராட்டிக் இல்லை ஹிப்போக்ராட்டிக்னுவாங்க. அது நீங்கள் வந்து ஓத்து எடுக்கணும். அதாவது வந்து ஒரு மனிதனுடைய நோய், அவன் வந்து அவனுடைய இனமோ அவனோட மதமோ அவனோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இதெல்லாம் பார்க்காம நான் வந்து அவங்களுக்கு வந்து என்னுடைய மருத்துவராக நான் ஒரு இது கொடுப்பேன்ட்டு. ஆனால் இங்கே வந்து உக்காந்திக்கிட்டு நீ மருத்துவராக உன் வேலையை செய்கிறியா இல்லை சொக்ஸோவோட காசை பாதுகாக்கிற வேலை செய்யறியா? அதுதான் என்னோட கேள்வி. நீங்க இது வந்து 1 2 இல்லை, நிறைய பேர் நீங்க பாருங்க அந்த கேஸ் அவர் வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கு வந்து நீ பென்ஷன் இல்லாட் கொடுக்க மாட்டேற. இப்போ அவங்க மனைவி வந்து தெரியுங்களா, அவங்களோட அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த சேவிங்ஸ் முடியுது, அங்கங்கே அவங்களோட சொந்தக்காரவங்களை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பிக்கிட்டு இப்படி தான் செய்கிறாங்க. அவர் இத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்காரு, அவரோட உரிமையானது அது. நீ ஏன் வந்து அதை வந்து பியூரோக்ரஸி இந்த டாக்குமெண்ட் பத்தல அந்த அவங்க டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க 3 வாரம் 4 வாரம். இது வந்து லைஃப் அண்ட் டெத் மேட்டர். இதில் வந்து சொக்ஸோ இப்படி டிலே பண்ணக்கூடாது. இதே வந்து வைரல் ஆச்சுன்னு வச்சுக்கோமா உடனே போயிட்டு உடனே செய்யுது, வைரலானா தான் இஷ்யூவை செய்யுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தேவை வந்து இந்த பப்ளிக் ரிலேஷன், மக்கள்கிட்ட வந்து நம்மளுக்கு ஏசு உழவக்கூடாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினம் நிறைய பேர் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் சதீஷ். ஸோ இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இது கவர்மெண்ட் மாறினாலும் சரி ஏதோ மினிஸ்டர் வந்தாலும் சரி சரியான ஆளுங்களை அந்த சொக்ஸோ போர்டில் போட்டாங்கன்னு வச்சுக்கோமே. சொக்ஸோக்கு ஒரு போர்ட் இருக்குது, லம்பாகா இருக்குல்ல, அந்த அலி லம்பாகா போட்டாங்கன்னா அலி லம்பாகா அங்கே ரேஸ் பண்ணாங்கன்னா வராங்க தான். டிஏபி கண்ணன் இருக்காங்கல்ல, நீ வர எப்படி பேச பயங்கரமாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல. அவரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா லம்பாகாவில் போயிட்டு இது பண்ணுறாரோ இல்லையோ மினிஸ்டர் எங்கேனாச்சும் போனார்னா அதை எடுத்து குரூப்ல போடுவார். கூட சுத்திட்டு இல்ல இப்படி போடுவார். இப்போ மினிஸ்டர் பத்தி போடுறது குரூப்லாம் அன்னைக்கு ஒரு குரூப்ல போட்டேன். இதோ பார்த்தீங்களா இதான் டிஏபி இந்தியன்ஸ், இந்த மாதிரி இந்தியன்ஸ் தான் அவங்களுக்கு வேணும். அந்த மாதிரினா இந்த பாட்டில் கொடுப்பானுங்க, அந்த பதவி கொடுப்பானுங்க. என்னன்னா மினிஸ்டருக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, மினிஸ்டரோட ஃபேஸ்புக் போஸ்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு மினிஸ்டரோட இதை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களை தான் அவனுங்க எடுத்து போடுறானுங்களே தவிர அடிப்படை மக்களோட பிரச்சனை தெரிஞ்சவங்களை எடுத்து போடுறதில்ல. இப்போ சொக்ஸோல டேவிட் சரியான ஆளை போட்டாங்கன்னா இப்போ நமக்கு தெரியுது பாருங்க. இப்போ நீ எனக்கு கூட நான் சொல்லலை, நம்மள மாதிரி இந்த விஷயம் பேசுறவங்க நிறையா இருக்காங்க, யூனியன்ஸில் இருக்காங்க, யூனியனில் இருக்காங்க. நீ எடுத்து போட்டனா அவங்க சொல்லுவாங்க இது பிரச்சனை, பென்ஷன் இல்லாட் வரப்பெல்லாம் நிப்பாட்டுறானுங்க. இந்த போட்டை நீங்கள் என்னத்தில் வைக்கிறீங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னது, எந்தெந்த இதை வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க. டாக்டருக்கு வந்து நீ என்ன ஃப்ரீ செய்யா, ஸோ நீ வந்து யாருக்கு வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உனக்குன்னு ஒரு கைட்லைன் இருக்கணும், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கணும்ல. அதை எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணாங்கன்னா இதெல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து சொக்ஸோ பாட்டி இவனுங்க தான் சொன்னானுங்க பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் வந்து வரக்கூடாதுன்ட்டு. அதுலேயும் நீ பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் போட உருப்படியானவங்களை போட்டாலும் பரவாயில்ல, ஒன்றுத்துக்கும் விளங்காதவனுங்களை எடுத்து போட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஷேர் பண்ணுறான் குரூப்பில். அதை தவிர என்ன செய்கிறான், சாதாரண கன்னடம் தான் சொல்கிறேன், கன்னடம் தான் சொல்கிறேன். அதை தவிர வந்து என்ன நீ செஞ்சுருக்க, இவனுங்களாம் வந்து சமுதாயத்துக்கு வந்து கேடுன்னு தான் நான் சொல்ல வேண்டியது. சமுதாயத்துக்கு கேடு. ஏன்னா நம்ம சமுதாயம் தான் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. மற்ற இனங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதம் சார்ந்த இயக்கங்கள் இருக்கு, என்னிடமும் இருக்கு. நமக்கு வந்து நம்ம கட்டின சொக்ஸோ காசுலேருந்து கூட வந்து வர முடியலன்னு சொன்னால் இது வந்து இது மாதிரியான ஒரு சாபக்கேடு வந்து நம்ம சமுதாயத்துக்கு தான் இருக்கு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அரசியலில் நம்மளும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து டிஏபி தான் சொல்கிறீங்கன்னு அவனுங்க செய்கிறத தான் நான் சொல்கிறேன். முந்தியும் உள்ளுக்கு இருக்கிறப்பையும் நம்ம இப்போ வெளியே இருந்தும் சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி எடுத்துட்டேன் சதீஷ். இப்போ நீங்கள் ஒரு கண்ணன் சொன்னேன், இன்னும் யார் இருக்கா லம்பாகால, அது பேரை கொஞ்சம் சர்ச் பண்ணி வச்சிரு சதீஷ். இன்னும் யார் இருக்கான கண்ணனை தவிர லம்பாகாவிலையா, லம்பாகா பெர்கிசோ ஸ்டேட்டில் வர இருப்பாங்க தானே, ஸ்டேட்டில் வர இல்லை லம்பாகா வந்து ஒன்று தான், அந்த போட் ஆச்சு. இல்லை போட் அங்கே இருக்கும், பட் ஸ்டேட்டில் வந்து இதில் அப்பாயின்மெண்ட் இல்லை, முந்தி தான் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ எடுத்துட்டேன் சதீஷ். அது இப்போ நீ சொன்னது வந்து கண்ணன் ஒரு லம்பாகா போட். பெர்கிசோவில் வந்து இந்த சூரிய ரூமா வச்சுருக்காங்க பாரு,
ஆமாம், அது புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஐஸ்வரி சருமான்னு அதுக்கு ஒரு போட்டை வச்சு, அதுக்கு ஒரு பூத்தா சம்பளமாக ஒரு இதை வச்சு, பூத்தா சம்பளம், அதுக்கு ஒரு சேர்மேனை வச்சு, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தரல, அவங்களுக்கு காடி இருக்கா, எவ்வளோ ஸ்பெர்க்ஸு, எவ்வளோ இம்போவான் கொடுக்குறானுங்க, அவங்க எத்தனை மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பாலிசியை மாற்றிருக்காங்க, என்னென்ன பாலிசி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல பாரு. ஆனால் சம்பளம் வண்டி அதுவும் டிஏபியோட பெண்மணி தான் சதீஷ். யார்? நம்ம முன்னாள் பத்துக்காவான் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்தூரி பட்டு. ஏன்னா அவங்க வந்து ப்ராஃப் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் அப்போ ப்ராஃபை ஏசினாங்களே, ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு 5 ரன் கிடச்சிருக்கலாம். இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்க தெரியல. இது மட்டும் இது வரைக்கும் நான் எதுவும் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரியல. எவ்வளோ சம்பளம் கூட தெரியல. அதெல்லாம் கேள்விக்குரிய. அதெல்லாம் அலவன்ஸ்லாம் இருக்குது, காடி இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, எல்லாம் பார்த்துக்கலாம். எவ்வளோ பட்ஜெட் தரல. ஸோ அதான் இது அதான் சதீஷ், எதிர்கட்சி நல்ல எதிர்கட்சி இருக்கணும் சதீஷ், ஒரு இந்தியன்ஸ் இருக்கணும் சதீஷ். அதுதான் உடனே சொல்லிடுவாங்க, நீங்கள் போகிறதுக்கு ஆசைப்படுறீங்க தான். அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சா போன தெரிக்க விட்டுறலாம் அவனுங்களை. எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நம்மக்கிட்ட இருக்க, நம்ம வந்து கரெக்டான விஷயத்தை பற்றி தான் பேசுவோம். அங்கே போயிட்டு இதோ இப்போ இருக்காம ஒரு ராய் இருக்கானே, அவன் மையெல்லாம் நம்ம பற்றி அங்கே கத்திக்கிட்டு போயிட்டு அவனுங்களை பிண்டாங்க பாஸுக்காரனை இவங்கள்ட்ட வம்பிழுத்துட்டு இருக்க மாட்டோம். இந்த மாதிரி சாலிட்டான விஷயம், சமுதாயத்துக்கு தேவையான விஷயம், மக்களுக்கு மலேசியனுக்கு தேவையான விஷயம், அது எஸ்பெஷலி இந்தியனுக்கு என்ன பாதிப்பு இருப்பு, இந்தியன்ஸோட எப்படி அப்கிரேட் பண்ணலாம், என்ன செய்யலாம், ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பேசுவோம். தவிர இது இருக்காது. லம்பாகா யாருன்னு லம்பாகா டேவிட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டானது. மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் யாருன்னுலாம் இருக்கும். லம்பாகா இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து லம்பாகா அலி லம்பாகாலாம் யாருன்னு கூட போடல டேவி, அவங்களோட வெப்சைட்லேயே இல்லை. பத்திரிக்காரன் ஷூ பண்ணிட போகிறாங்க. அவன் பேரை சொல்லிட்டேன். யார் பேரா? ஸோ நீ என்ன செஞ்ச வந்து சொல்லு, கோர்ட்டில் வந்து சொல்லு. நான் என்ன உன்னை டிஃபேமா பண்ணேன்? இது டிஃபேம் இல்லையா? அவர் வேலை என்ன? நீங்கள் பாருங்கள், நீங்கள் எத்திரிக்கு இந்த சில குரூப்லாம் இருப்பீங்களா, அவர் வந்து மினிஸ்டரோட இங்கே போனார், அங்கே போனார், அதை பிடுங்கினார், இதை பிடுங்க. சாரி, என்னோட வார்த்தை கடுமையாக வந்துடுது, என்னால் ஏற்றுக்க முடியல. இதைத்தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம ஆளுங்க சரி இந்த மாதிரி ஒரு யானைக்கால் சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி எதனாச்சும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையான தீர்த்த அவன் போட்டிருக்கான்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து தவறு, நான் மன்னிப்பு வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன். செஞ்சிருக்கானுங்களா? நீங்க எத்தனை குரூப்ல இருக்கீங்க பாத்துருக்கீங்களா? அவர் லிம்கானிங் போடுவான், லிம்கட் சேங்க பத்தி போடுவான், இப்போ இந்த மினிஸ்டரை பத்தி போடுறான். இவராச்சும் பரவாயில்ல சதீஷ், அவர் அண்ணன் தான், நான் தம்பியா. அவர் மோகன் தீமோகன் எம்ஐசி, அவராச்சும் அவரோ ரொம்ப சொல்ல முடியாது, ஒரு 50 மடங்கு பரவாயில்ல. அப்படி சொல்லலாம் நீங்கள், 50 மடங்கு பரவாயில்ல இவரோட. பட் கரெக்டாக அண்ணன் தம்பி போயிட்டு ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. 51 அலி லம்பாகா அடிவி, 51 அலி லம்பாகா பர்கேசோ, 51 இருக்காங்க. நான் அலி ஜவுதான் கோசம் இல்லை 51 லம்பாகா எவ்வளோன்னு தெரில. ஸோ இதை தேடுறதே கஷ்டமாக இருக்குது. போங்க எங்கே யார் லம்பாகாவில் இருக்காங்க அப்படின்லாம் கூட வந்து நம்மளுக்கு வந்து லாமான் தீரா போய் சொல்ல. நீங்கள் பாருங்கள், டாப் மேனேஜ்மெண்ட் யார் தேடினாலே வந்து லாமான் தீரா டி ஜும்பாய் ஜூம் பண்ண முடியுமா? ஒன்றும் கிட்ட கொண்டு போவா, லாமான் தீரா டி ஜும்பாயின்னு தான் வருது. இது பாருங்கள், சொக்ஸோ நீங்கள் தொழிலாளர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற சருமானில் உங்களுக்கு, அதாவது ஒரு இன்சூரன்ஸு, இது வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம், இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? லமான் தீராடி ஜும்பாய் யாருன்னே தெரியாது. ஆனால் இந்த அலி லம்பாகாவில் வந்து பெரும்பாலும் வந்து பொலிட்டிக்கல் அப்பாயிண்டீஸ் நான் தவறுன்னு சொல்லலை. அந்த மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போயிட்டு பேசி லம்பாகாவில் ரசாரை கிரியேட் பண்ணணும். நல்ல தலைவராக இருக்கணும். அது பாலிட்டிக்கல் பேக்ரவுண்டு நல்ல தலைவர் வரும். ஸோ அவங்க போயிட்டு இந்த சரியான இஷ்யூவை ரைஸ் பண்ணாங்க. நீ சொல்கிற மாதிரி இப்போ எடுத்துகிட்டு போஸ்ட்மேன் வேலை செஞ்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு அது நியாயம் இல்லை, அது தலைவருக்கு அர்த்தம் இல்லையா? அப்புறம் நம்ம இதில் கோவப்படுறோன்றாங்க. ஏன் முந்தி கேட்கலான்னு கேட்பாங்க. முந்திலேருந்து இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். முந்தி நம்ம எவ்வளோ தான் ஒன்றும் சொல்கிறது, இதுக்கு மேலே மக்கள் முழிச்சுக்கிட்டா தான் உண்டு டேவிட், வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சதீஷ், அது ரொம்ப பேசிட்டோம் சதீஷ். அது மக்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லலாம். ஸோ அடுத்த டாபிக் போகும் சதீஷ். ஏன்னா நம்ம ஷார்ட்டாக பேசுகிறோம் சொல்லியிருந்தோம். இது நினைக்கிறேன் டைம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2 டாபிக் முக்கியமானது இருக்குது சதீஷ். ஓகே, நினைக்கிறேன் அடுத்த டாபிக் வந்து இது கொஞ்சம் ஷார்ட்டாக கூட முடிச்சிடலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நடக்குது. அன்வார் வந்து ஃபுல் தான் முடிப்பாரா? அதுதான் டாபிக் சதீஷ். இன்றைக்கி நான் வந்து ஒரு நியூஸ் போர்ட்டலில் பார்த்தேன். ஸோ அது சாதாரண நியூஸ் போர்ட்டலில், முக்கியமான நியூஸ் போர்ட்டலில், ஆன்லைன் நியூஸ் போர்ட்டலில் என்னென்னு பார்த்தோன்னா, அன்வாருக்கு ரிப்ளேஸ் யாருன்னு போட்டு ஒரு 6 பேர் படம் இருந்துச்சு. அதில் யார் படம் இருந்துச்சுன்னா அடி, அப்புறம் வந்து அடி அவாங், அபாங்ஜோ, ஆந்தோனி லாக்கு, இன்னும் ஒரு 2 ரீடர் படம் இருந்துச்சு, மறதியாக இருக்குது எனக்கு. இன்னும் 2 பேர் படம் இருந்துச்சு. 6 பேர் படம் போட்டிருந்தாங்க.
ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பேச்சு ஓடுதுன்னா that means something is going on. நீ பார்த்தோன்னா இன்றைக்கி அம்னோ தலைவர் விட்டு தள்ளுவோமே, அம்னோ தலைவருக்கு அங்கே மூஞ்சியே இல்லை. எங்கே பார்த்தாலும் வந்து எல்லாம் வெளியாக வர அம்னோ லீடர்ஸ்லாம் வந்து பொங்கி எழுங்க ஆரம்பிக்கிறாங்க. போதும், இனாஃப் இஸ் இனாஃப், ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்க, அம்னோ ரொம்ப கேவலமாக கொண்டு போய்கிட்டு இருக்க தலைவரை, ரைட்டு என்ன சொல்கிற மாதிரி இருக்குன்னா அம்னோ ரொம்ப கேவலமாக கொண்டு போய்கிட்டு இருக்க, நீ இனாஃப் இஸ் இனாஃப் சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த மூவ்மெண்ட் வந்து இப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா இப்போ வந்து ப்ரொவக்கிலா நடந்துகிட்டு இருக்கு பாரு, ஐ மீன் காங்கிரஸ் நடந்துகிட்டு இருக்கு, டிவிஷன் பை டிவிஷனு. ஸோ அந்த டிவிஷனில் வந்து ஆளு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறைய விஷயம் நம்மளுக்கு வருது இல்லை, பட் இருந்தாலும் வந்து முக்கியமான லீடர்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்க்ளூடிங் அவங்களோட ஓன் டெபுட்டி பிரசிடென்ட். டெபுட்டி பிரசிடென்ட் அசான் வந்து ஸ்டேட்மெண்ட் வருது பாரு, மாட்டாசான் வருது, நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது பேச ஆரம்பிக்கிறது என்ன சிக்னல் காமிக்குதுன்னா, இந்த 11 MP வந்து போகிறதுக்கு, இந்த 11 MP தான் வந்து ரொம்ப ஸ்வீட்ஸ் எம்பிஸ். ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நாட் கீன் டு ஒர்க் டுகெதர் வித் டிஏபி. அது அவங்க வரும்போதே சிடுமூஞ்சியாக தான் வந்து இந்த அரசாங்கத்தில் உட்காந்து நோ சாய்ஸ் சொல்லிட்டு. பட் இப்போ வந்து அரசாங்கம் வந்து ஒரு சிக்னல் காமிச்சிருக்கு, ஒரு பாதையை காமிச்சிருக்கு. என்ன பாதைன்னு பார்த்தோன்னா, ஏய் நீ வந்து லொம்பாட் பண்ண தேவையில்ல, ஆதரவு கொடுக்காம நீ இப்படி சைட்டில் போயிடலாம், நீ அந்த நாக்காலில் போய் உட்காந்துக்கலாம், ஆதரவு கொடுக்காம நீ ஒரு நாக்காலில் போய் உட்காந்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ உள்ள அன்வாரோட அரசாங்கத்தோட பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கர் வந்து வழி திறந்து கொடுத்துருக்காரு. ஓகே, அது என்னன்னு பார்த்தோன்னா, ஆந்தனி லொம்பார்ட் பார்த்து இப்போ நடந்துருக்கிற இந்த சினாரியோ வந்து 6 பேர் சத்து வந்து பிஎம்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவங்களும் வந்து நீக்கிட்டாங்க, இடத்த கோசம் பண்ண சொல்கிறாங்க எலெக்ஷன் போகிறதுக்கு. பட் இருந்தாலும் ஸ்பீக்கர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை அது சட்டத்தில் இடம் இல்லை, பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் 6 பேர் தனியாக போய் உட்காந்துங்க பேபாஸ் இடத்துலன்ட்டு. ஸோ அதே மாதிரி மோடஸ் ஆப்பராண்டி அம்னோவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ தானே வழி காமிக்கிற. ஸோ அம்னோவில் வந்து 11 பேர் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ட்டு சோர்சஸ் சொல்லுது. அதே மாதிரி 11 பேர் போனால் அது அப்படியே அந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி அது ஆள் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேறு கட்சியிலேருந்து வெளியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் நிறையா இருக்குது சதீஷ். பட் இப்படி நடந்துச்சுன்னா இதோட மெயினான ஃபேக்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சபாஸ் ராவா தான் கையில் தான் இருக்குது, ஜிபிஎஸும் ஜிஆர்எஸும். இவங்களோட நிலைப்பாடு என்றைக்கும் வந்து ஆளும் அரசாங்கம் தான். இங்கே மாற்றுறதுக்கு உங்களால் அங்கே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வாட்டி வந்து அரசாங்கம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட்டு அந்த ப்ரெஷர் வந்து கொடுத்து பிரைம் மினிஸ்டரை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மதீஷ். மறுபடியும் வந்து அதே தான் வந்து நடக்க போகுது. எப்படி வந்து முஹிடீனுக்கு வந்து சப்ரி இஸ்மாயில் சப்ரியை செஞ்சாங்களோ அந்த மாதிரி. பட் வந்து நோவிங் அன்வா இஸ் சமோன், அவர் வந்து பவர் இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது, அப்படியே புட்டிச்சுக்கிட்டு இருக்காள். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த மாதிரி நடக்க வந்துச்சுன்னா பார்லிமெண்ட் கழிச்சா முடிஞ்சிருச்சு, இந்த பார்லிமெண்ட் கழிச்சா சுத்தமாக முடிஞ்சிருச்சு, இந்த ஆட்சி நிற்காது. பட் அன்வார் அந்த மாதிரி. பட் என்னன்னா ஒரு சில இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கலவரம்னு சொன்னால் இந்த உள்ளுக்கு அது இங்கேருந்து அங்கே மாதிரி அங்கேருந்து இங்கே மாதிரி இந்த 6 பேர் வந்து நீ தானே லெஜிட்டிமைஸ் பண்ணிட்ட. நீ எனக்கு சந்தேகம் இது வரைக்கும் டேவே 1 2/3 அதுக்கட்டியும் 2/3 பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போயிடணும். இல்லை கொஞ்சம் சூடுலாம் தண்ணிட்டோம், பை எலெக்ஷன் இப்போ 2 தான் சுங்கைப்பக்கா தோற்றுருக்காங்க, அடுத்தது வந்தால் எல்லா சீட்லேயும் அடி வாங்குற சீட்டு தான் அதெல்லாம். ஸோ கொஞ்சம் சூடு தண்ணிட்டோம். பட் கிரெடிபிலிட்டி போயிருமா சார்? இப்பயே போச்சா? இப்போ அடி வாங்கினோடனே வந்து இல்லை சட்டத்தை மாற்றுறதுல ரெடியாக இருக்கேன்றாரு. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பீக்கர் இப்போ இருக்கிற ஸ்பீக்கர் வந்து அவங்கள வந்து அந்த நாக்களை கோஷம் பண்ண வேணான்றாங்க. ஸோ இப்போ அந்த நீ சொல்கிற மாதிரி சினாரியோ வந்துட்டு திடீர்னு வந்து மாற்றம் வேறு மாதிரி வருது. ஓகே கோஷம் பண்ணுன்றாங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட கிரெடிபிலிட்டி மோசமாக ஆயிரும். ஏன்னா அறவே கிரெடிபிலிட்டியில் ஆயிரும். ஒன்று இப்போ சியாங் மாலாம் ஆயிரும். அப்புறம் இப்போ வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, கிரெடிபிலிட்டியே இல்லை இவங்களுக்கு. அதுதான் நான் கிரெடிபிலிட்டி இல்லைன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நீ சொன்னது எல்லாம் நீ கொண்டு வந்த சட்டம், நீயே வந்து அதை வந்து இது பண்ணுற, நீ தாவபாட்டும் பண்ணலை, அது கிளியராக தெரியுது. நீ வந்து இப்போ பவரில் உட்காந்துருக்கனால அந்த தலைக்கு ஏறுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மமதை தலைக்கு ஏறுனுச்சுன்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது பவர் கோஸ் டு தி ஹேட்னு சொல்லுவாங்களே, அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம தான் ஆட்சியில் இருக்க, நம்ம தான் என்ன செய்யலான்ட்டு. பட் இது வந்து என்ன சொல்லுவாங்க, அது வாழ்க்கை வட்டம்னு வாங்களே, அது சுற்றிக்கிட்டு வரப்போ அன்வாருக்கு வந்து இது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இஷாமுடின் தலைமையில் உள்ளவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்க பார்லிமெண்ட்லேயே ஒரு பில் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே பில் வந்து எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆமாம், அது பார்லிமெண்ட் இல்லை, அப்பயே
தைரியமாக போடுறாங்கன்னு வச்சுக்கோமே. பட் நீ என்ன சொல்லுவ, ஓ நீ வீப்னா அந்த பார்லிமெண்ட் எம்பிஸ்க்கு இருக்கிற வீப்னா அவங்க தான் தலைவர், வீப்போட ஆர்டரை மீறி வந்து நீ வந்து மாற்றி ஓட்டு போட்டுட்ட அப்படின்ட்டு அதை அவங்க சேலஞ்ச் பண்ணலாமே. வீப்போட ஓட்டு எனக்கு என்னோட தனிப்பட்ட என்னோட கான்ஸ்டிடியூவன் என்னை எதிர்க்கிறாங்க, நான் வந்து கட்சியை விட்டு வெளியாகல, கட்சி ஆனால் வந்து வீப் சரியில்லைன்னா நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்னோ மெம்பர் செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். ஆமாம் சரி. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிவே சரவாக்கு வந்து நல்ல நல்ல டீல்லாம் கிடைக்குது இப்போ. பட் சரவா எலெக்ஷனும் வரப்போகுது, இன்னும் 2 வருஷத்தில் வரப்போகுது. சரவா வந்து இந்த டைமில் ஒரு க்ரூஷியலான டைமில் தெரியுங்களா, டிஏபி வந்து சீட்லாம் போட்டி போடுறான்னு வானுங்க. எப்படி இருந்தாலும் டிஏபி விட்டு கொடுக்க முடியாது, முடிஞ்சிருச்சா சரவா டிஏபி முடிஞ்சிருச்சா. அப்போ ஜிபிஎஸ் சொன்னாங்கன்னா சரி போட்டி தானே போகிறேன் நான் இந்த கவர்மெண்ட்லேருந்து வெளியாகிறேன்ட்டு என்ன ஆகும், வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்புறம் சபா வந்து ஜெயிக்கிறாங்களோ அங்கே தான் நான் போகிறேன், அவ்வளோதான். சபா கோரைங்களா அது சபாவும் எலெக்ஷன் அடுத்த வருஷம் வருது, சயோ சம்பு வராது, அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் சபா சரவா 2 இருக்குது, இது அப்படியே பிளாக்காக போகுதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக வந்து 30-34 கிட்ட வந்துடும். இந்தாண்ட வந்து இன்னொரு 16 எம்பிஸ் இருக்காங்க, 50. இன்னும் உனக்கு வந்து மெஜாரிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். எந்த டைமில் வந்து எந்த டைம் எவன் கவுப்பான்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கிறவங்க நீ தான் வந்து ப்ளூ போல் கொடுத்துட்டியா இப்போ. அதான் இப்போ அந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, அந்த சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்து மொய்டினுங்க ஒரு காலத்தில். ஸோ அப்போ வந்து பேசிக்கிட்டு பரவாயில்ல ஆட்சியில் இருப்போம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அப்படி மாற்றினாங்க. பட் இந்த ஆட்சியில் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. பட்டு நீ சொல்கிற மாதிரி தான் அன்வார் வந்து ஏதோ ஒன்று எதனாச்சும், ஏன்னா அன்வார் நம்ம நினச்சமே அன்வார் இல்லை. நம்ம நினச்சோம் என்ன நினச்சோன்னா, நஜீப் காலத்தில் வந்து நஜீப் ஆட்சி கவுருது, நஜீப் ஆட்சி 2018 கவுருது, கவுந்துச்சுன்னா கலவரம் வரும், அது வரும் இது வரும் என்னாச்சும் செஞ்சுருவாங்க, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. பட் வந்து நஜீப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படி இருந்துட்டு பீஸாக அவர் ஓட பார்த்தாரு, முடியல, கப்பையை தடிக்கிட்டானுங்க எல்லாம், மக்களே அரேஞ்ச் பண்ண பரவாயில்ல வரது சந்திப்போன்ட்டு அவர் நாட்டில் இருந்துட்டாரு, கலவரம் எதுவுமே இல்லை, வேற மாதிரி போயிடுச்சு பாலிட்டிக்ஸ். அவர் என்ன சொன்னா டெமோக்ராட். பட் அன்வார் நினச்சி பார்க்க முடியாத வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செய்யலாம். இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நான் அது அந்த எங்கல்ல நான் யோசிக்கல. பட் அன்வா இஸ் கேப்பபிள் ஆஃப் எனிதிங். போலீஸ்லேருந்து எல்லாத்தையும் பாய்ச்சி, ஏன்னா ரெஃபார்மசின்ற இயக்கம் நம்ம பார்த்தோம்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு டருராட்லாம் கொண்டு வந்து எல்லாமே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்வா இஸ் சமான் ஹூ இஸ் அந்த பவர் இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டில் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இப்போ போகிற போக்க பார்த்தா அந்த மாதிரி தான் சதீஷ். இப்போ என்ன பிரச்சனை பார்த்தோன்னா, நிறையா இப்போ முன்னே வந்து கொஞ்ச நாள் இந்த பேச்சுவார்த்தைலாம் இல்லை. பட் இப்போ வந்து ரொம்ப கிளியராக தருது. ஆஃப்டர் சுங்கப்பக்காப் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அந்த மெஜாரிட்டி கூட பார்த்தோன்னே அந்த தாட் வந்து யாருக்கு ரொம்ப பாதிப்புன்னு பார்த்தோன்னா, நம்ம நினைக்கிறோம் இது பிஹெச்சுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா அவனுங்கள் வந்து நீ சொல்கிற மாதிரி 2/3 மெஜாரிட்டி போட்டு 2/3 மெஜாரிட்டி எடுத்துட்டு சீட்டை பிரித்து எடுத்துகிட்டு செக்யூரான சீட்டை உட்காந்துருவாங்க. அவங்க செய்ய முடியும், அந்த கேப்பபிள் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அந்தாண்ட சபாசபாக வந்துடுவாங்க, அவங்க ஆட்சியில் ஓட்டிடலாம் அந்த ஆட்சியை. பட் இப்போ யாருக்கு செக்யூரில் இந்த ஓட்டிங் எப்படி காமிக்குதுன்னா, அம்னோ மலே கட்சிங்களுக்கு செக்யூரில் மலாய் கட்சிகள் பாதிக்கப்படுது. அது யாருன்னு பார்த்தோன்னா இப்போக்கு வேற கிளியரானது இருக்கிறது வந்து அம்னோ அமானா பிகேஆர் அது மிக்ஸிடு மிளை இடத்துலலாம் கழிடும். மிளை இடத்துலாம் இப்போ கூட இல்லை பாரு, முடிஞ்சிருச்சு. இதே ஸ்டேட்டஸ்கோ ஆயிரும். இப்போ கிளாந்தான், தெலுங்கானு, பஹாங், கெட்டா இங்கெல்லாம் வந்து மிளை ஸ்டேட்டஸ்கோ வந்து இன்க்ளூடிங் பேரானே ரசிட்டு போயிடும். ஸோ ஆனால் அம்னோ சுத்தமாக போயிடும். ஸோ அந்த அம்னோ சுத்தமாக போகக்கூடாது சொல்லி தான் வந்து இப்போக்கு உள்ள அம்னோ வந்து அந்த முயற்சி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அம்னோவோட ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி பார்க்குறேன்னா, அம்னோ வந்து காலங்காலமாக ஆட்சியில் இருந்த கட்சி. அவங்களால ஆட்சியில் இல்லாமல் இருந்ததுன்னா நாட்டோட சரித்திரத்தில் 2 வருஷம் 2015 அந்த 22 மாதம் அதுதான் அவங்க ஆட்சியில் இல்லை. அந்த 22 மாதத்தில் எல்லா வேலையும் செஞ்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்த கட்சி. ஸோ whatever it isலாம் அம்னோ தலைவர்கள் மேலே நமக்கு நிறைய விமர்சனம் இருக்கும், கரப்ஷன் இதெல்லாம் இருக்கும். பட் அம்னோன்றது வந்து நாடு உருவானதில் வந்து அம்னோவோட மலேசியான்ற ஒரு நாடு உருவானதில் அம்னோவோட பங்கு இருக்குது. ஆன் ஜாஃபார் தொடங்கி துங்கு தாண்டி இதெல்லாம் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ அம்னோ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்னோ வந்து ட்ராயிங் சம்திங். இப்போ நீங்கள் சொன்னீங்களே பிரதமரை மாற்றுறதுக்கு, ஆனால் அம்னோவோட இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஆள் சில நேரங்களில் நாமளே கூட சொல்லுவோம் இதுக்கு நஜீப் எவ்வளோ தேவலாம், அந்த வார்த்தை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆளுங்கள்கிட்ட. எல்லாம் அன்வாரை வந்து மொய்டீன் கூட கம்பேர் பண்ணல, இஸ்மாயில் சபரி கூட கம்பேர் பண்ணல, மகாதீர் கூட கம்பேர் பண்ணல.
நஜீப் கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க. 2018க்கு முன்னுக்கு இதெல்லாம் இல்லையே அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்னோட கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்னோ இப்படி தான் தூத்துக்கிட்டு ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருந்தானுங்க. ஆனால் எலெக்ஷன் வச்சானுங்க, ஸ்டேட் எலெக்ஷனு, மலாக்காவை தூக்குனானுங்க, ஜோஹரை தூக்குனானுங்க, நஜீப்லாம் சூப்பர் மெஜாரிட்டியில் வந்து அடிச்சானுங்க. நஜீப் மட்டும் இல்லை, பிஎன் கோலிஷனாக போயிட்டு ஜெயிச்சானுங்க. ஸோ என்னோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு வந்து இந்த அன்பாப்புலரிட்டியும் வந்து அம்னோ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனை வந்து ஜாயிட் அமீடி. அம்னோ உள்ள ஒரு பெரிய டிவிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒன்று நடந்துட்டு தெரியுங்களா, நாங்களாம் பிடுங்குறோம் பார்லிமெண்ட் இதில் எலெக்ஷனுக்கு போகணும்னு வச்சானுங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் மலாக்காவில் ஜோஹரில் எப்படி பிஎன் ஜெயிச்சிச்சோ அதே மாதிரி வந்து மலேசியா முழுக்க வந்து பிஎன் மறுபடியும் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது அம்னோவோட கணிப்பு அப்படின்றது என்னோட கணிப்பு. இல்லை அவங்களோட கணக்கு அதுதான். அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் மலாக்கா பிரிக்காத்தான் அப்போ ஜெயிக்க முடியலையே. பிரிக்காத்தானுக்கு வந்து அண்ணாண்ட ஒன்றும் 2.5 வருஷம் சென்று தான் அந்த வேவ் வந்துச்சு. ஸோ இப்போ நடந்துச்சுன்னா கவுந்துச்சுன்னா பிஎன் தனியாக வெளியாகி பிஎன் தான் போராட்டத்து நாங்கள் சண்டையை கொடுத்து தான் வெளியே வரோம், நாங்கள் 2018 மணிக்கு நம்ம இருந்து நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு அவனுங்க கொண்டு வந்தானுங்கன்னா, அந்த ஒரு ஃபேஸை காமிச்சானுங்கன்னா மறுபடியும் வந்து மலாய் மக்கள் வந்து அவங்கள்ட்ட திரும்புவாங்க. மறுபடியும் வந்து இப்போ ஏன்னா அக்மால் சாலிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலாக்காவில் வந்து வெரி லவுட். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜோஹர் வந்து டிஏபி கூடயோ அந்த நட்பே இல்லாத மாதிரி தான் காமிச்சிக்கிறானுங்க. டிஏபி வந்து பொம்பாங்காங்கில் தான் இருக்கானுங்க, சிஎஸ்ஐ சைன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ என்னோட கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்னோ வந்து வாண்ட் டு கோ இட் அலோன், ரிஸ்க் எடுக்க போகிறானுங்க, ஜாயிட்டை கழட்ட போகிறானுங்க. ஜாயிட்டை முடிச்சுட்டு ஆனால் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். டேவி சுப்ரீம் கவுன்சிலில் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அமாடாசான் பின்னால் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, ஜாயிட்டை கவுத்துட்டு அம்னோ வெளியாவது பாயில் எலெக்ஷன் போவோம் இதுகிட்ட பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அபாங்ஜோக்கிட்ட பேசிட்டாங்க, சபாவில் பேசிட்டாங்க, கவுப்போன்ட்டு கவுந்துருச்சு. பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியில் நாங்கள் எங்கேயும் ஜாயின் பண்ணல, எலெக்ஷன் கூப்பிடுங்கன்னா எலெக்ஷன் வந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் யார் அம்னோ ஐ மீன் இருக்குது, ஸ்லிம்மஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது பாருங்கள். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, இது வந்து ஒரு ஜூடி மாதிரி தான் பாருங்களேன். வி ஜஸ்ட் ட்ரைலாம், ஏன் நம்ம விட்டு பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்னோவோட கணக்கு வந்து இதுன்னு எனக்கு தோணுது. டிவி என்னோட கணிப்பில் இதுதான் அம்னோவோட கணக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மலாக்கா அண்ட் ஜோஹர் அடிப்படையில். இன்னொன்று அடுத்த வருஷம் அது சபா எலெக்ஷனும் ஒன்றா வருது பாருங்கள். ஸோ 3 அம்னோவோட ஃபாட்டு. சத்துக்களி வந்து நேஷனல் எலெக்ஷனுக்கும் போயிட்டா வந்தால் வருது போனால் போகுது அப்படின்ற ஒரு கணக்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் அவ்வளோ தளவில் விட்டுற மாட்டான் அன்வார். ஐ டோன்ட் திங்க் ஸோ. அன்வார் அவ்வளோ தளவில் இன்னும் அன்வார்ல. பட் அம்னோவோட கணக்கு இதாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இருக்கலாம். ஓகே சதீஷ், அடுத்த டாபிக் போவோம் சதீஷ். நம்ம இப்போ நாட்டு நிலவரத்தை பற்றி பேசிட்டோம், அன்வார் ஜைட்டு இதுன்ட்டு. பட் இப்போ வந்து உலகத்தில் ஒரு முக்கியமான டெமோக்ராசி சொல்கிறதோட வேர்ல்டு பவர்ஃபுல்லான நாடு பார்த்தோன்னா யுஎஸ். ஸோ யூஎஸில் வந்து இப்போ அந்த எலெக்ஷன் மூட் ஓடிக்கிட்டு இருக்க போகிறேன். ரிப்பப்ளிக்கன், டெமோக்ராட், யார் வந்து கேண்டிடேட்ஸ், ஸோ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ பைடனும் ட்ரம்ப் தான் வந்து 2 பேர் இந்த போட்டி தான் அங்கே நிலச்சி நிற்க போது பாரு. பட் என்னன்னா சதீஷ், திடீர்னு வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி இது நேற்று நடந்தது. ட்ராமை வந்து சாவடிக்கணுன்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஸ்னைப்பர் வச்சு சுட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நசீப்ல அது உரசிட்டு போயிடுச்சு. இல்லைனா வந்து இன்றைக்கி வந்து ட்ராம் இல்லை. ஸோ பை இன்ச் கூட சொல்ல முடியாது. இன்றைக்கி தான் நான் வந்து சிஎன்எனில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பை இன்ச் கூட சொல்ல முடியாதான், எத்தனை சென்டிமீட்டர் தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் நவுந்து இருந்துச்சுன்னா ட்ராம் திரும்பினப்ப தப்பிச்சு இது பண்ணுது. ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து உலகமே வந்து அது பேசப்படுது பாரு. அதால் இன்றைக்கி நம்ம சேமா பக்கம் இந்த டாபிக் நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராம்புக்கு வந்து யார் சதீஷ் ட்ரேட்டு? டெமோக்ராட் ட்ரேட்டா இல்லை ரிப்பப்ளிக்கன் உள்ளே இந்த ட்ரேட் இருந்திருக்குமா, இல்லை இது அவுட் சைட் ஃபேக்டரா? ஏன்னா இன்றைக்கி அந்த திமோத்தியே தானே பேர் அது சுட்டு திமோத்தி இல்லை, இது என்னது ப்ரௌன் என்னமோன்னு பார்த்தேன். ஆனால் பின்னால் வந்து குரூக்ஸ் இருந்துச்சு. குரூக்ஸ் ஃபேமிலியில் அது குரூக்ஸ். ஸோ அவன் வயசு கூட 20 வயசு தான். ஸோ அவருக்கு வந்து 20 வயசுக்காரவங்க மேத்யூ குரூக்ஸ், நீ 20 வயசு பார்த்தனா பின்னால் போனான்னு வச்சுக்கேன். ட்ராம் வந்து ஆட்சியில் இருந்து நீ பின்னால் போனோன்னா ஒரு 5 இயர்ஸ் பின்னால் போவோமே, அப்போ தான் வந்து அவர் ஆட்சி, ட்ராமோட ஆட்சி. அப்புறம் தான் பைடன் வந்தார். அந்த டைமில் நீ எடுத்துன்னா அவருக்கு ஒரு 16 வயசு தான் வந்திருக்கும். 15-16 வயசு. 15-16 வயசில் வந்து ட்ராமோட பாலிசி சரியில்லைன்ட்டு அப்பலேருந்து டெண்டாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை.
ரைட்டா 15-16 வயசில் தெரியலடா அவர் எனக்கு என்னோட பார்வையில் அப்படி தான் தெரியுது. அப்படி ட்ராமோட தான் அது ஏன் ஆஃப் ஸ்டேஜ் பாரு அந்த 16 வயசு. பட் அதுக்கும் இன்னும் முன்னால் போனோன்னா அவருக்கு ஒரு 10-11-12 வயசு தான் வந்திருக்கும் அவர் ஆட்சிக்கு வரும்போது. ட்ராம் வந்து ஆட்சி எடுக்கும் போது ஆட்சி எடுத்து அவர் அந்த வயசு அவர் பார்த்த அந்த வயசில் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ட்ராம் வந்து ஒரு பேட்டான இம்ப்ரெஷன் வந்து மனசுக்குள்ளே அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. பட் அது முடிச்சுட்டு பைடன் வந்துட்டார். அப்போ பைடன் வரும்போது அவருக்கு வந்து வயசு இருந்தால் ஒரு 16 வயசு இருக்கும். பட் பைடனோட முடிகிற காலகட்டத்தில் 20 வயசு சதீஷ் இப்போ. ஸோ அந்த 4 வருஷம் இந்த 4 வருஷத்தில் தான் என்னமோ இல்லை இந்த 2-3 வருஷத்தில் தான் அவருக்கு வந்து இது ஒரு அனாலிசிஸ்லாம் இது ஒரு 18 வயசில் தான் வந்து அந்த தாட் இருந்திருக்கும், இவன் சரியில்லைலான்ட்டு. ரைட்டா? இன்னும் ஆழமாக தெரிஞ்சிருக்கா கூட ஒரு தாட் சரியில்லைன்ட்டு. ஸோ 20 வயசில் நீ வந்து பிஸ்தோல் எடுத்துகிட்டு போய்ட்டு அதுவும் வந்து அது மேலே ஏறி இந்த பிளானிங்லாம் பண்ணி நீ சுட்டிருக்கனா தட் மீன்ஸ் இது பின்னால் அவரோட உண்மையான செயலா இல்லை இதுக்கு பின்னால் என்னவா இருந்திருக்கும் நினைக்கிறது. டேவிட் இப்போ வந்து டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா FBI இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னா அவங்க ஃபாதர் அந்த க்ரூக்ஸ் அந்த தாமஸ் மேத்யூ க்ரூக்கோட ஃபாதர் வந்து இஸ் அ ரிஜிஸ்டர்ட் ரிப்பப்ளிகன். அவங்க அம்மா வந்து ரிஜிஸ்டர்ட் டெமோக்ராட். ரிஜிஸ்டர்ட் டெமோக்ராட்டு. அதில் வந்து இந்த தாமஸ் மேத்யூ க்ரூக் வந்து போன இல்லை நாட் ரிப்பப்ளிக்கன் அவங்க அப்பாவோட இதில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு இதோட இது இருக்குல்ல ஃபண்ட் ரைசிங், அவங்க தான் சூப்பர் பேக் ஃபண்ட் ரைசிங் வைப்பாங்களே, அதில் வந்து பைடனோட ஃபண்ட் ரைசிங்கில் வந்து $15 வந்து அவர் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ என்னத்தினால செஞ்சான் எதனால் செஞ்சான் இது எதுவுமே தெரில. பட் ஹீ வாண்டட் ட்ரம்ப் டு டை, அப்படி தான் செஞ்சுருக்கான். ட்ரம்ப்பை டார்கெட் பண்ணது வந்து கிளியராக தெரியுது. அது வந்து டிவேட் அது தெரில ட்ரம்ப்போட டைமா என்னன்னு தெரில. ட்ரம்ப் அது கொஞ்சம் இப்படி திரும்பி இருந்தால் போச்சு. ஆனால் அந்த CNN தான் காமிச்சானுங்க பார்த்தீங்களா தலை எப்படி அந்த தலை திரும்பின எதுக்குன்ட்டு. அது வந்து உண்மையிலே வந்து சில பேர் சொல்கிறாங்க இல்லை இது வந்து ட்ராமா ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கையில் என்ன சொல்லலாம், கையா இல்லை காலு அதெல்லாம் வேற. இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து காதில் உரசிட்டு போகிற அளவுக்குலாம் வந்து யாரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இது பின்னால் என்னத்தினால அவன் செஞ்சான் அப்படின்னு தெரியலவே. ஆனால் யூஎஸில் வந்து பாலிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து வெரி ஹைன்னு இதை காட்டுது. டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அப்படி ஏறிக்கிட்டே போகுது. இன்றைக்கி வந்து பைடன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நம்ம குறைக்கணும், பாலிட்டிக்கல் டெம்பரேச்சரை குறைப்போம், வி ஷுட் யூனிட்டி. இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்து இது ரிப்பப்ளிக்கனோட கன்வென்ஷன் இன்னைக்கு வந்து என்டோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா. ஸோ அதுக்கு போகிறாரு. மோஸ்ட் லைக்லி என்டோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இஸ் அஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட். இது வந்து டெமோக்ராட்டா ரிப்பப்ளிக்கனா நான் என்ன நினைக்கிறேன்னா ட்ரம்ப் வந்து 2 பேருக்குமே த்ரெட். ட்ரம்ப் வந்து 2 பேருக்கும் த்ரெட் இன் த சென்ஸ் தட் பைடனை வந்து கேண்டிடேட்டாக வச்சுக்கிட்டு டெமோக்ராட் வந்து 100% போகிறாங்க, முடிஞ்சிருச்சு. பைடன் நேற்று ஒரு ஹைஸ்டேக்கான ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறப்ப ஒரு பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமலா ஹாரிஸ் தானே வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வைஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்கிறாரு. ஸோ தட் மீன்ஸ் இஸ் அவுட் செனாயில். என்ன சொல்லுவாங்க செனாயில்னா ஞானம் வந்துருமா. நீ அந்த மாதிரியான ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட்டை வச்சுக்கிட்டு யூ கேனாட் ஃபைட் ட்ரம்ப்போட இது பார்த்தீங்களா ஓரா அந்த ஒரு கரிஸ்மா அப்படி இருக்குது. ரிப்பப்ளிக்கனில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் யாருமே கிட்ட வர முடியல ட்ரம்ப் கிட்ட. பிரைமரி வச்சா ஹேண்ட்ஸ் டவுன் வந்து ட்ரம்ப் கிட்ட தான் போகுது. ஸோ இது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியா இல்லை ட்ரம்ப் பார்ட்டியா? நாளைக்கே டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பித்தா இந்த ரிப்பப்ளிக்கன் கிராண்ட் ஓல்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, ஜிஓபியே முடிஞ்சிடும்ன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ட்ரம்ப்க்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ குட் பி ஃப்ரம் ரிப்பப்ளிக்கன் இதாக கூட இருந்திருக்கலாம். ஸோ என்னத்தினால அந்த பையன் இதை செஞ்சான் அதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியல. பட் ஒன் திங் ஃபார் ஷுவர் ட்ரம்ப்போட லக்கு வந்து உண்மையிலே இது இருக்குது. பட் ஆனால் டேவிட் அந்த ட்ரம்ப் அந்த வீடியோ வந்து போடலாம் சிவா. அதில் அந்த ஷூட் பண்ணோடனே கீழே டம்ப் பண்ணிட்டாரு. தூக்கினோடனே அவனுங்க வந்து சீக்ரெட் சர்வீஸ் வந்து தலையை மறைக்கிறானுங்க. ட்ரம்ப் டிடன்ட் சொன்ன அந்த இது பண்ணது ஃபைட்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட வாழ்க்கையில் இந்த டிக்கேட்டில் இந்த 2020-2024 வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஐகானிக் பிக்சர் வந்து உலக அரசியல் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அனுவார் தூக்குனார் கை சனுசி தூக்குனது அனுவார் சனுசியோ கோட்டில் இப்போ சார்ஜ் பண்ணப்போ அதே தானே தூக்கினாரு. ஆனால் அன்வாரோட ஐகானுமியா அது ஐகான்லாம் அது 1998 ஆச்சு. 2000 சொல்கிறேன். 2000க்கு பிறகு வந்து இதுதான் ஐகானிக். ஏன்னா உன் லைஃப்பை த்ரெட் பண்ணியிருக்கு. அந்த டைமில் யாராக இருந்தாலும் பயந்துருப்பாங்க. நம்மளாக இருந்திருந்தாலும் யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க.
ஸோ ஏன்னா உயிர் தெரியுங்களா அப்படி போகுது பாருங்கள். ஸோ அது தரலாம் அந்த இடத்துல வேறு யார் இருந்தாங்கன்னா அது எப்படி அந்த எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஆனால் ட்ரம்ப் அதை எடுத்துகிட்டு அடுத்தது அவனுக்கு சீக்ரெட் சர்வீஸ்னால தடுக்க முடியல. ஃபைட் அது ஐகானிக்ல, அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஐ திங்க் ட்ரம்ப் இஸ் வின்னிங் த எலெக்ஷன். இன்னைக்கு ஸ்டடீஸ் வந்து அவங்களோட ப்ரொஜெக்ஷன் ஸ்டடீஸ் வந்து 74-26, பைடன் வந்து 26, 74 ட்ரம்ப். அண்ட் நிறைய பேர் என்டோஸ் பண்ணிட்டாங்க அவரோட. நிறைய பாலிட்டிஷியன் கிவிங் கிரெடிட்லாம் பிடிக்காதவங்க கூட சொல்கிறான் ட்ரம்ப்ஸ் போகிறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் அடுத்த இது இன்னைக்கு ரிப்பப்ளிக்கனில் வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா தென் ஹி வில் பி த நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து நினைக்கிறேன். பைடன் வச்சுருந்தா முடிஞ்சு. ஈவன் தோ பைடனை மாற்றினா கூட தட்ஸ் அ பேட் அது அவங்களுக்கு பேட் லாக் தான் சொல்ல முடியும். ஸோ ட்ரம்ப் தான் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ ஐ திங்க் அதான் நம்ம ரெண்டு பேர் எப்போ எங்கே இருந்தோம் 2016 தானே வாஷிங்டன் எலெக்ஷன் நடக்கிறப்ப போனோமே. வாஷிங்டனில் இருந்தோம். வாஷிங்டனில் இருந்து அப்போ வந்து அந்த சீனா பண்ணாத அது ஒரு வாங்கினீங்க. அதான் எங்கே வச்சிருந்தேன் இல்லையா தேடி பாருங்க. ஏன்னா ட்ரம்ப் தலை போட்டு அந்த $2 பில்லு $2 பில்னு நான் ஹிலரியோட வாங்கினேன். நீங்க என்னோட ஹிலரியோட காணோம். பட் நான் அப்பயே சொல்ல ட்ரம்ப் தெளிப்பா பாருலான்னு ட்ரம்ப் தெளிக்கிறாரு. ஸோ தெளிச்சு இந்த வாட்டி ட்ரம்ப் தான் 2015 நினைக்கிறேன் நம்ம போனப்போ. அப்போ தான் வந்து பிரைமரி. இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன் சதீஷ், இப்போ வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து 2 term வரேன். பட் இப்போ ட்ரம்போட வந்து 4 term முடிஞ்சிருச்சு. இப்போ அது இடையில ஒரு கேப்பு பைடன், தென் செகண்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டேர்ம் தான் இது கன்சிடர் செகண்ட் டேர்ம் தான். தென் அப்புறம் என்ன அட்ராக்ட் ட்ரம்போட பார்த்திட்டு வர முடியாது அன்லெஸ் நீ கான்ஸ்டிடியூஷனை மாற்றினா தான். இப்போ ட்ரம்ப் வச்சாலும் கான்ஸ்டிடியூஷனை மாற்றுறது நடக்காது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் வச்சுட்டா நாளைக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள்னா நாளைக்கு ட்ரம்ப் சொல்கிற ஆள் தான் பிரசிடென்ட். நாளைக்கு ட்ரம்ப் வந்து இவாங்காவை கொண்டு வந்தா இவாங்கா ட்ரம்ப் மகளை கொண்டு வரலாம், மருமகனை கொண்டு வரலாம். இப்போ ஒன்று என்ன செஞ்சுட்டு இருக்கானுங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு பொண்டாட்டிகளாக கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. புருஷன் தானே பொண்டாட்டி கொண்டு வரதுக்கு. மிஷேல் ஹிலாரி கிளின்டன், மிஷேல், அப்புறம் ஒன்று யாரு. ஸோ அந்த மாதிரியான புஷ் ஜூனியர் புஷ். ஏன்னா அந்த மற்ற லீடர் ஃபேமிலி ஃபேக்டர் தான். அந்த மற்ற லீடருக்கு அந்த கரிஸ்மா இல்லாத மாதிரி இருக்கு. ட்ரம்ப் இஸ் ஸோ பவர்ஃபுல். பட் நான் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா நமக்கு 4 வருஷம்ன்றது முடிஞ்சிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் டேவிட். அவங்களுக்கு யூஎஸ்ல வந்து அந்த 4 வருஷம்ன்றது பெருசு. ஆமாப்பா 4 வருஷம் இன்னொரு 8 வருஷம் ட்ரம்ப் சொல்கிற ஆள் வந்துட்டான்னு வச்சுக்கோமே முடிஞ்சிருச்சு. அவனுங்களை இதில் இருக்கிற பாதி செனட்டர்ஸ் பாதி இது முடிஞ்சேன்னா அவங்களோட டேர்ம் வரும். அவன் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்ட்டி பிரசிடென்ட் மாதிரி பாருங்க. யார் பிரசிடென்ட் சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த சீட்டு இந்த சீட்டு எல்லாமே போயிருமே, அந்த பவர் போயிருமே, அந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சிருமே. அதனால தான் வந்து ட்ரம்ப்பை தடுக்கிறதுக்கு ரிப்பப்ளிகன்லேயும் நடந்துச்சு. பட் இது மாதிரி மோட்டிவ் என்னன்னு தெரியல. நம்ம மோட்டிவ் தரல இன்னும் மோட்டிவ் தெரில. நான் கூட பார்த்த நியூஸ் மோட்டிவ் தெரில. பட் 20 வயசு பையன் சுட்டது வந்து தரல. ஒரு இன்னொன்று வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்லாம். அவ்வளோ பெரிய நாடு செக்யூரிட்டி வாய்ஸ் பார்த்தோன்னா பிரசிடென்ட் நாமினேஷனுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே அவங்களோட செக்யூரிட்டி பார்த்தோன்னா அந்த பிரசிடென்ட் கொடுக்குற அளவு தான் செக்யூரிட்டி. சீக்ரெட் சர்வீஸ் தான் எடுப்பாங்க. லைஃப் லாங் செக்யூரிட்டியா? ஆமாம். அது ஏன்னா ஒரு பிரசிடென்ட் இருந்திருக்காரு. பட் இவன் தோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் அவர் பேர் வந்து அந்த விவேக் ராமசாமியாக இருந்த விவேக் ராமசாமியாக இருந்தாருன்னா அவருக்கும் வந்து சீக்ரெட் சர்வீஸ் தான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஒன்ஸ் கேண்டிடேட் நாமினேட் பண்ணோன்னா அவங்கள தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து அமெரிக்காவோட இது. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸில் இன்றைக்கி ஒன்றும் ஆகலை. பட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து முழுக்க தப்பு வந்து சீக்ரெட் சர்வீஸ் மேலே தான் போயிருக்கும். அப்படிதான் இன்றைக்கி வந்து அப்படியே மாற்றுறாங்க. இல்லை சீக்ரெட் சர்வீஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் என்னோட கேள்வி என்னென்னா த்ரெட்டனிங் இருந்திருக்கு. அந்த த்ரெட்டனிங் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த புல்லட் வந்து பார்க்க போனால் கடவுள் காப்பாற்றிருக்காரு. சீக்ரெட் சர்வீஸ் கடவுள் தான் அவனுக்கு காப்பாற்றிருக்காரு சொல்லுவாங்க. சீக்ரெட் சர்வீஸ் என்னை கேட்டால் FBI சீக்ரெட் சர்வீஸ்லாம் வந்து இந்த விஷயத்தில் ஃபெயிலியர் தான் சொல்லுவேன் சதீஷ். இது ஃபெயிலியரு. அவங்களோட ஸ்டாண்டர்டை பார்த்தோமா, அது வேறு நாட்டில் இருந்தால் அது வேறு கதை பாறேன். பட் அவங்களோட ஸ்டாண்டர்டை பார்த்தோமா, யூஎஸோட ஸ்டாண்டர்டை பார்த்தோமா, அவங்களோட சீக்ரெட் சர்வீஸும் சரி, CIA சரி, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் சரி, அவங்களோட FBI சரி, அவங்க லோக்கல் ஸ்டேட்டுக்கு போலீஸும் சரி ரொம்ப இதாக இருப்பாங்க. பட் ஏன் வந்து
அந்த அந்த ஸ்டேஜ் செக்யூரிட்டி இல்லாத போயிடுச்சுன்னு ஒரு கேள்விக்குறியா இருக்குது சதீஷ். எப்படி இந்த த்ரெட்டனிங் நடந்திருக்கும், இந்த சூடு எப்படி நடந்திருக்கும், ஒரு உயிர் போயிருக்கு. இல்லை நம்ம போன இதுலேயே நம்ம பேசணும், நம்ம கோப்பா அமெரிக்காவை பற்றி பேசுகிறப்ப பேசணும். இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே கேம் வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம போகிறோம் சந்தை புந்தெல்லாம் வந்து போகிறாங்க. செக்யூரிட்டி யூஎஸ் வந்து பெரிய செக்யூரிட்டி மாதிரி காட்டுறாங்க. யூஎஸோட செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து நிறையா இடத்துல இருக்குது. அது நிறையா இடத்த அவங்க வந்து வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உலக நாட்டுக்கெலாம் வந்து கிளாஸ் எடுக்கலாம். ஸோ யூஎஸோட ஏன்னா அவங்க தானே எடுப்பாங்க ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து, அதெல்லாம் அவங்கள்ட்ட தான் இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப இருக்குது. ஸோ தி ஷுட் ஐ திங்க் சீக்ரெட் சர்வீஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஓவர்ஹால் பண்ணணும். பீடன் வந்துட்டோடனே எல்லாம் பீடன் மாதிரி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தலைக்கிட்டு இல்லை ஒரு 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 த்ரெட்டனிங் பாரு, ஒன்றுமே இல்லை பாரு. ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டு அவன் 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 குரூக்ஸ் வந்து அவன் பென்சில்வேனியா விடுவேன். தென் ஒரு லோக்கல் பாய் 150 yards தூரத்தில் இருந்திருக்கான். இவனுங்களும் எய்மில் இருக்கானுங்க, அவனை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இல்லை அது வந்து கிளாரிஃபை பண்ணிட்டானுங்க. அந்த பெரிமீட்டரில் உள்ள போலீஸ் வந்து அவனுக்கு பின்னால் தான் பார்ப்பானுங்களாம். அவனை பார்க்க மாட்டாங்களாம், அவனுக்கு பின்னால் தான் பார்ப்பாங்களாம். அது அவன் அங்கே தான் டார்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். தென் ஆனால் அந்த ஷூட்டிங் நடந்தோடனே அப்போ கூட அவனுக்கு ஆர்டர் வரலையா. தென் ஹீ ஜஸ்ட் ஷாட்லாம், இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ இல்லையோ இது டேஞ்சர்னு சொல்லிட்டு ஷாட். ஓகேவா, இன்னொரு கதை சொல்கிறாருங்க. பட் இப்போ இருந்தாலும் சதீஷ், இவன் 20 வயசு பையன் கான் போயிட்டு வாங்கியிருக்கான் பாரு. ஆளுங்க நீங்கள் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க தானே, சொல்கிறாங்களே அவன் வந்து கை காட்டுறாங்க, வீடியோலேயே கை காட்டுறாங்க அவன் அங்கே கன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இல்லை நான் அது கன் காமிச்சு ஓகே, இவன் கன் வாங்கியிருக்கான் பாரு, போயிட்டு கடையில் வாங்கி எடுத்து வந்து. அது வந்து ட்ரம்ப்பையும் சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து கன் கண்ட்ரோலில் வந்து எதிர்க்கிற ஒரு ஆள். டெமோக்ராட்டில் வந்து ஒபாமாலாம் கன் கண்ட்ரோல் வந்து இது பண்ணாங்க, ட்ரம்ப் வந்து எதிர்க்கிற ஆள். ஸோ இது 20 வயசு பாரு இந்த கான் வாங்கும் போது. இல்லை அவன் வாங்கினாலும் அவங்க அப்பாவோடைய இல்லை எவன் வாங்கினாலும் 20 வயசு ஸ்னைப்பரு. உனக்கு என்னத்துக்கு ஸ்னைப்பரு நாட்டில் வாங்குறது? பிஸ்தோல் சேஃப்டிக்கு வச்சிருக்க ஸ்னைப்பர்ல அது அது வந்து ரவுண்ட்ஸ் போடலாம் தெரியுமா? அது அதுக்குதான் ஒன்று 1 by 1 ரவுண்ட்ஸ் அமுத்தினா அடிக்கும் அது பாட்டுக்கு. அந்த கான் M16 மை அது நல்ல வேலை. பட் ஸ்னைப்பரு என்ன சொல்லுவாங்க, அவன் கொஞ்சம் இப்படி செஞ்சிருந்தானா ஸ்விங் பண்ணி தானே முடிஞ்சிருச்சுல ட்ரம்ப். ட்ரம்ப் இன்னைக்கு இல்லைன்னா பிரசிடென்ட் போச்சுலாம். நான் என்னோட பார்வையெல்லாம் அந்த ட்ராமா என்னென்னா, நான் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ட்ராமானா, அஃப்கோர்ஸ்லாம் இஸ் மல்டி பில்லியனே. பட் இருந்தாலும் வந்து அவரோட அந்த ஸ்லோகன் வந்தான் பாரு, கிரேட்டர் அமெரிக்கா அகெயின், மேக் அது ஃபர்ஸ்ட் இது. அவரோட இது ரொம்ப வெரி சிம்பிள். மொத்தம் நம்ம ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கட்டும், அப்புறம் பாவம் உன் கம்பெனி வெளியே உள்ள கம்பெனி உள்ளே கொண்டு வா, இங்கே வேலை இங்கே எக்கானமி இது பண்ணு, நீ வெளியில் போய் கட்டாது, இங்கே செய்யுன்ட்டு. அது ஒன்று. இன்னொன்று வந்து அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சது வந்து நார்த் கொரியா கூட அந்த சிட்டிங் டுகெதர் வித் நார்த் கொரியா 2 times, 2 வாட்டி சிங்கப்பூரில் ஒன்று நேராக போயிட்டு அவர் நாட்டிலே காலை வச்சுட்டு வந்து காலை வச்சுட்டு வந்தது வெரி ரெஸ்பெக்ட். அப்போல்லாம் சூடாதவனுங்க சுடலை யாரும். அப்போ அந்த அவ்வளோ ரிஸ்கான டைம். ஏன்னா இந்த நாட்டில் நீ போக முடியாது, இவனோட சீக்ரெட் சர்வீஸ் வந்து அங்கே போக முடியாது, இந்த நாட்டில் தான் இருக்க முடியும். அங்கேயே என்ன விட்டாலும் விட்டது தான் ரைட்டா. அப்படி இந்த டைமில் கூட அவர் வந்து போய்ட்டு காலை வச்சுட்டு வந்தவர். சாதாரண 20 வயசு பையன் விட்டுதான் பாரு காதில். அவனை கிரேட் தான் சொல்ல முடியும். என்னன்னா ரிப்பப்ளிகன் வந்து ஐ திங்க் தி வில் ஃபார்மலி என்டோஸ் ட்ரம்ப். இன்னைக்கு ராத்திரி தெரியும். ட்ரம்ப் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து ஐ திங்க் இப்போ ஃபார்கான் கன்க்ளூஷன், ட்ரம்ப் இஸ் வினிங். எலான் மாஸ்க்லேருந்து எல்லாருமே அது வந்து டூ பேட்லாம் பொலிட்டிக்கல் டெம்பரேச்சர் இப்படி ஏற்றி வந்து நீ ட்ரம்ப் வந்து ஆன் இஸ் லைஃப் அசோசினேஷன் ட்ரை தருமா. இது வந்து யார் காரணம் அதெல்லாம் தெரியல, பட் ஐ திங்க் ட்ரம்ப் இஸ் வினிங். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கோட நம்மளோட சேமாங் பக்கம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக வர டாப்பிக்கில் வந்து நிறையா உங்களுக்கு தெரிய கருத்து வேறுபாடு நிறையா இருக்கும். கண்டிப்பாக வந்து நிறைய விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வருவோம். உங்களுக்கு ஏதாச்சும் காமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எதை விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு, காமெண்ட் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு எவ்வளோ நிறையா சப்ஸ்கிரைப் வராங்களோ அவ்வளோதும் நம்ம உற்சாகமாக இன்னும் நிறையா நல்ல நல்ல விஷயத்தை நம்ம செய்யலாம். இந்த வேலையில் வந்து குமரேசன்றவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கணும். நம்மளுக்கு வந்து எனக்கு டெக்னீஷியன்கிட்ட கேட்டுருங்க. இப்போ என்னன்னா ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஓ தேங்க்ஸ் சார். உங்களோட கேனன் EOS 3000D அனுப்பியிருக்கீங்க. இதுலேருந்து எடுத்துருவாங்க. ஸோ தேங்க்யூ மிஸ்டர் குமரேசன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா.
ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் நிறையா நம்ம அரசியல் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை வந்து எங்களுக்கு புரியுது. ஸ்டில் வந்து இந்த கேமரா இன்னும் பாய்க்கல, நாங்கள் அடுத்த எபிசோடில் பாய்ச்சிருவோம். ஏன்னா சில விஷயங்கள் இருக்குது, அது கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் நாங்கள் செட்டிங்ஸ் இருக்குது, அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி உங்களுக்கு. எங்களோட சேபாங் போக்கோ பார்த்துருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறந்துடாதீங்க, எங்களோட முருகரையும் மறந்துடாதீங்க. இது வந்து மலேசியாவில் உள்ளவங்க நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த முருகனுடைய கடிகாரம் இந்த டிசைனில் இருக்குது, மற்ற கலர்லேயும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே தரப்படுற நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ளூடிங் போஸ்டேஜ் சேர்த்து நம்ம அனுப்புகிறோம். ஓகே ஓகே, மீண்டும் சந்திப்போம். சேபாங் போக்கோ அரட்டை மரம். நன்றி.